بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாபெரும் ஷிர்க் மாநாட்டில் மூட நம்பிக்கை பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களா பொதுமக்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் ஒன்று இப்போது நடைபெற இருக்கிறது. அதில் மூட நம்பிக்கைகள் வளருவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு இரண்டு பேரும், மூடநம்பிக்கைகள் பெரிதும் வளர்வதற்கு காரணம் பொதுமக்கள் தான் என்ற கருத்தை பேசுவதற்கும் இரண்டு பேரும் இருக்கிறாங்க. இதில் ஆலிம்கள் தான் காரணம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு இரண்டு பேர் இருக்கிறாங்க. அதில் மௌலவி கபீர் அவர்கள், மட்டக்களப்பு அம்பார மாவட்ட துணை செயலாளர் கபீர் அவர்களும், அதே போன்று தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரியில் கல்வி கற்கக்கூடிய மாணவர் ஃபஹத் அவர்கள், இரண்டு பேரும் அந்த தரப்பில் உரை நிகழ்த்துவார்கள், நிலைநாட்டுவார்கள். அதே போன்று பொதுமக்கள் தான் காரணம் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரியின் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய மிஷால் அவர்களும், அதே போன்று தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரியின் மற்றுமோர் மாணவர் சமீர் அவர்கள் அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பேசுவார்கள். கபீர் அவர்களை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மூட நம்பிக்கை வளர்வதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு இப்ப கபீர் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குரிய நேரம் 7 நிமிடங்கள். ஒரு தரப்புல 7 நிமிடங்கள் பேசுவாங்க. 6வது நிமிடத்துல ஒரு பெல் அடிக்கப்படும். அதுக்கு பின்னாடி இன்னும் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். 2வது பெல் அடிச்சோடனே உரையை முடிச்சு கொள்ள வேண்டியதான். 2 ரவுண்ட், 2 சுற்றுகள் மொத்தமாக போகும். அதுக்கு பின்னாடி தொகுப்புரை. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சிறப்பு மிகுந்ததோர் தலைப்பில் அமைந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்வில் நாம் ஒவ்வொருவரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்திலே மூட நம்பிக்கை பெருக பெரிதும் காரணம் ஆலிம்களே என்பதை நிரூபிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எதனால் நாங்கள் ஆலிம்கள் தான் மூட நம்பிக்கைக்கு காரணம் என்பதை சொல்லுகிறோம், பெரிதும் அவர்கள்தான் காரணம் என்பதை எதனால் சொல்லுகிறோம் என்பதை எங்களுடைய ஒவ்வொரு வாதங்களை நீங்கள் கவனிக்கிற பொழுதும் நீங்கள் அவதானிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பில் 146வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், குல்லு ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதமைய மௌதூன், அனைத்து மூட பழக்க வழக்கங்களும் எனது 2 கால்களுக்கு மத்தியில் புதைக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை அறிந்தவர்களாக உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த சமுதாயத்திலே எப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகள் பரவுகிறது என்றால், இஸ்லாத்திற்கு எதிரான பல மூடநம்பிக்கைகள் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்தும் பாராமல் உலமாக்கள் மௌனியாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு பாருங்களேன். ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஆவி என்பது இந்த உலகத்திற்கு திரும்ப வர முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல சூரா ஜுமருடைய 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. யாருடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தூக்கத்தின் பொழுதும் கைப்பற்றிக் கொள்கிறானோ அந்த மாதிரியானவர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். சிலருடைய உயிர்களை அல்லாஹ் தஆலா மரணத்தின் பொழுதும் கைப்பற்றிக் கொள்கிறான். ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத்த, யார் மீது அல்லாஹ் மரணத்தை நிச்சயித்து விட்டானோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ் தன்னுடைய கையில் வைத்துக் கொள்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் தான் உயிர்கள் இருக்கிறது, திரும்ப வராது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளிவாய் பிசாசுன்னு நம்புகிறான், இரத்த காட்டேரின்னு சொல்லி நம்புகிறான், மோகினி பிசாசுன்னு சொல்லி நம்புகிறான், அதே மாதிரி சங்கிலி பேய்ன்னு சொல்லி நம்புகிறான். யார் நம்புகிறான்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் நம்புகிறான். ஆனால் இதை பார்த்திருக்கக்கூடிய உலமாக்கள் இதை தடுக்கிறார்களான்னு சொன்னால் வேடிக்கை பார்க்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு பாருங்களேன். ஒரு தைரியம் மிகுந்த ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் இருந்தார், காவல்காரர், வாட்ச்மேன். அவரை ஒரு தோட்டத்துக்கு காவலுக்கு போட்டிருக்கிறாங்க. அவரை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்களாம். ஒரு நாள் இரவு நேரத்தில், நடுநிசி நேரத்தில் 4 பேர் ஒரு பெரிய சந்தூக்கு, ஜனாசா கொண்டு போவாங்களே சந்தூக்கு மேலே வெள்ளைப்புடவையை தூக்கிக்கிட்டு வெள்ளைப்புடவையை போத்திக்கிட்டு அப்படியே சத்தம் போட்டு கூட்டிட்டு போனாங்களாம். இவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் இவருக்கு பேயினா பயம். உடனே ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாரு பெரிய காவல்காரன். மறுநாள் காலையில் என்னடா நடந்திருக்குன்னு வெளியே பார்த்தா பின்னாடி இருந்த கோழி கூட காணோம். சந்தூக்குன்னு சொல்லி இவன் பயந்தது சந்தூக்கு பேய் கிடையாது, கோழி கூட திருடுறதுக்காண்டி திருடர்கள் செய்த ஏற்பாடு அது. கோழி எடுக்க பார்த்துருக்குறான், பூட்டை உடைக்க முடியல, கூட்டோட தூக்கிட்டு போயிருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கிற காரணத்தினால் இந்த அளவுக்கு மடையர்களாக்கப்படுகிறார்கள். அதை உலமாக்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ நம்முடைய வாதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை யாரெல்லாம் மறைக்கிறார்களோ, மினல் கிதாப், வேதத்திலே உள்ள விஷயங்களை, வயஸ்தரூன பிஹி தமனன் கலீலா, அதை யாரெல்லாம் அற்ப விலைக்கு விட்டு விடுகிறார்களோ, உலாய்க்க மா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் வயிறுகளில் சாப்பிடுவது நரக நெருப்பை தான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சூரா பக்ராவில் 174 அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்னது? அல்லாஹ் இறக்கிய மார்க்கத்தை இன்றைக்கு மறைப்பது யார்? பேய் வரும், ஆவி வரும், பேய் விரட்டுறதுக்கு ஹசரத்தை கூட்டிக்கிட்டு போ, நான் பாத்தியா ஓதுவேன், நான் சூரத்துகளை ஓதுவேன், நான் பேயை விரட்டுவேன் என்று வயிற்று பிழைப்புக்காக வேண்டி பேயே இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே பேய் இருக்கிறது என்ற செய்தியை சொல்வது யாரு? மார்க்கத்தில் இறக்கப்பட்ட செய்தியை மறைத்து வயிற்று பிழைப்பு நடத்துவது யார்? அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் பொதுமக்கள் கிடையாது, ஆலிம்களை என்று நாம் சொல்கிறோம். அடுத்து நான் என்ன சொல்ல வருகிறோம் சொன்னால், தாலீம் புத்தகம் என்ற ஒரு கிதாப் இருக்குதுங்க. அந்த கிதாபில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் இஸ்லாத்தில் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? எல்லா மனிதர்களுக்கும் மரணம் இருக்கிறது. அன்கபூத்தில் 57வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களுக்கும் மரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் தாலீம் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய மகான் இருந்தாராம். அந்த மகானை பார்த்து மக்கள் எல்லாம் வியப்பாக பேசுவாங்களாம். அவர் ஒரு நாள் சொன்னாராம், இத்தனாம் தேதி நான் மௌத்தாயிடுவேன், சொன்ன மாதிரி அத்தனாம் தேதி மௌத்தாயிட்டாராம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா, சொன்ன மாதிரி மௌத்தாயிட்டார்ல. அப்போ ஒரு ஆள் ஒரே கவலை, அவர் ஜனாசாவை தூக்கிட்டு போகிற நேரத்தில், மகானுடைய ஜனாசாவை கொண்டு போகிற நேரத்தில் ஒரு ஆள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே போனாராம். உடனே ஜனாசாவுடைய சந்துக்குடைய கூட திறந்துக்கிட்டு மகான் பக்குன்னு வெளியே வந்தாராம். இப்படி வெளியே வந்து சொன்னாராம், மகான்கள் மரணிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள படுத்துக்கிட்டாராம். எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை பத்தியல? இந்த தாலீம் புத்தகத்தை எழுதியது யார்? ஜக்கரியா சாஹிப் என்று நீங்கள் மதிக்கக்கூடிய, மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு ஆலிமா இல்லையா? அப்ப மூட நம்பிக்கைகள் பெரிதும் வளர்வதற்கு ஆலிம்கள் தான் காரணம் என்பதை இதுவும் உணர்த்துகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, வீணான அவுளியா கதைகளை சமுதாயத்தில் பரப்புறது யாரு? மிம்பர் மேடைகளில் மார்க்கத்தை பேசுவதற்கு பொதுமக்களால் தூக்கி நிறுத்தப்படுபவர்கள் யார்? மார்க்கத்தை மிம்பர் மேடைகளில் பிரச்சாரம் செய்பவர்கள் யார்? ஆலிம்களா பொதுமக்களா? ஆலிம்கள் தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த ஆலிம்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வமினன் நாசி மையஸ்தரி லஹுவல் ஹதீஸ், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வீணான கற்பனை கதைகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். லியுதுல்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம், அறிவில்லாமல் மனிதர்களை வழிகெடுப்பதற்காகவும், வயத்தஹிதஹா ஹுசுவா, மார்க்கத்தை விளையாட்டாக்குவதற்காகவும் இப்படி செய்கிறார்கள். இது யாருக்கு சொல்றான் அல்லாஹ்? மனிதர்களை அறிவில்லாமல் வழிகெடுக்கிற வேலையை செய்வது யாரு? இந்த ஆலிம்கள்.
மிம்பரில் என்ன சொல்றாங்க, அவுலியாவினுடைய பிரமிப்பை ஏற்படுத்துகிறார்களாம். இப்படித்தான் ஒரு அவுலியா இருந்தானாம். ஒரு ஊரில் ஒரு பைத்தியக்காரன் இருந்தானாம். அந்த பைத்தியக்காரனை வந்து யாரும் கிடக்கிறது இல்லையா. ஒரு நாள் போய் ஒரு கடையில் போய் வாழைப்பழம் கேட்டானா, வாழைப்பழக்காரங்க அடித்து விரட்டானாம். மறுநாள் காலையில் வந்து கடையை திறந்து பார்த்தா வாழைக்குள்ள கட்டி வச்சிருந்த கைத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறானா. ஐயோ என்னடா அது அப்படின்னு பயந்தா போலீஸை கூட்டி வந்து என்னடான்னு பார்த்தா உடனே வாழைக்குலையில் தொங்கிக்கிட்டு இருந்தவன் கீழே இறங்கி சொன்னான், என்னங்க எங்கேயுமே என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒன்றான். எப்படிப்பட்ட மகான் பார்த்தீங்களா, பைத்தியக்கார அவுலியா. மூட நம்பிக்கைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான். ஆலிம்களால் தான் மூட நம்பிக்கைகள் வந்து கடுமையாக பெருகிருக்கிறது என்பதை கபீர் அவர்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்களை வைத்து நிரூபித்திருக்கிறார். அதாவது அவர் வைத்த முக்கியமான சில விஷயங்கள் என்னவென்றால், இந்த சமுதாயத்தில் பேய் குறித்த நம்பிக்கையை, இந்த ஆவி பேய் அந்த பிசாசு இந்த பிசாசு என்று இந்த பேய் குறித்த நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டியதே ஆலிம்கள் தான். குர்ஆனில் இருக்கக்கூடிய கருத்துகளுக்கு மாற்றமாக ஆலிம்கள் தான் மார்க்கத்தை மறைத்து, குர்ஆனில் ஒரு விஷயம் இருக்குதா தெளிவாக தெரியும், பேய் பிசாசு இஸ்லாத்தில் கிடையாது என்பது தெரிஞ்சும் ஆலிம்கள் மார்க்கத்தை மறைத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்போ ஆலிம்கள் தான் இதற்கு அடிப்படை காரணம் என்று கபீர் மௌலவி அவர்களுடைய தரப்பில் சில நியாயங்களை வைத்து நிரூபித்திருக்கிறார்கள். எதிர்த்தரப்பில் இன்ஷா அல்லாஹ் அது அப்படியெல்லாம் கிடையாது, பொதுமக்கள் தான் அடிப்படை காரணம் என்பதை வந்து மிஷால் மௌலவி அவருடைய தரப்பு நிரூபிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூட நம்பிக்கை பெருக பெரிதும் காரணம் ஆலிம்களா பொதுமக்களா என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றத்தில் பொதுமக்கள் தான் காரணம் என்ற தலைப்பினை நமது அணியினருக்கு வழங்கியிருக்கிறார்கள். எதிரணியிலே பேசிய சகோதரர் ஆலிம்தான் காரணம் அப்படின்றதுக்காக வேண்டி தொண்டை தண்ணி வத்துற அளவு கத்துறாரு. நாங்களும் மறுக்கலைங்க, ஏற்றுக்கிறோம். மூட நம்பிக்கை பெருக பெரிதும் காரணம் ஆலிம்களா பொதுமக்களான்னு சொல்லும் போது ஆலிம்கள் தான் காரணம் அப்படின்னு மூச்சை பிடிச்சி கத்தி பேசுறாரு. ஆலிம்களும் காரணம் தான், ஆனால் அதைவிட பெரிதும் காரணம் பொதுமக்கள் தான். இதை நாம சும்மாவும் சொல்லல. இன்னைக்கு அதிகமான மூட நம்பிக்கையை இன்னைக்கு அதிகமான மூட நம்பிக்கைகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? ஆலிம்களா பொதுமக்களா? பொதுமக்கள் தான் அதிகமான மூட நம்பிக்கைகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பேய் பிசாசம் நம்புறது பொதுமக்கள், பில்லி சூனியத்தை நம்புறது பொதுமக்கள், கண்ணூரை நம்புறது பொதுமக்கள், தாடு தட்டு தாயத்து சந்தனக்கூடு கொடிமரம் தர்கா, அதே போல சலாத்துன்னாரியா, இப்படி பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள். காங் கத்தினாக்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துருவாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை, புறா வளர்த்தா தருத்திரோன்னு ஒரு மூட நம்பிக்கை, நகத்தை கடைச்சி வீட்டுக்குள்ள துப்பக்கூடாதுன்னு ஒரு மூட நம்பிக்கை. இப்படி பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகளை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆலிம்களா பொதுமக்களா? பொதுமக்கள் தான். அப்ப இவங்க இப்படி நம்புவதின் காரணமாகவும் இவர்கள் மக்களிடத்தில் சொல்வதின் காரணமாகவும் தான் இந்த மூட நம்பிக்கைகள் மக்கள் மத்தியிலே பெருகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மூட நம்பிக்கை பெறுவதற்கு காரணம் மக்கள் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்கள், அவர்களுடைய அந்த மக்களை ஒரு பெரிய பாரிய சிக்கல்ல இருந்து அல்லாஹ்வோட உதவியோடு காப்பாற்றி கடலை பிளந்து கொண்டு வந்து கரை சேர்த்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு துருசினா மலைக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சாமிரின் ஒருத்தன் அந்த மக்களுடைய நகையெல்லாம் வாங்கி ஒரு கற்பத்தை, ஒரு சிலையை செய்து அந்த சிலையை சத்தம் போட வைக்கிறான். சத்தம் போட வச்சா அந்த மக்கள் செஞ்சுட்டாங்க, அந்த வெறும் சிலையை கடவுளாக நம்பி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க? யா கௌமி இன்னக்கும் லலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திஹாதிக்குமுல் இஜ்ல, என்னுடைய சமுதாயத்தாரே, இந்த காலை கண்ட கடவுளாக ஏற்று உங்களுக்கு நீங்களேயே அநியாயம் செய்து கொண்டீர்கள். அப்ப அந்த கடவுளாக தோற்றம் ஏற்படுத்தி கொடுத்த சாமிரியை கண்டிப்பதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை கண்டிக்கிறாங்க? நம்புற நீங்க தாங்க காரணம், எதுக்கு நீங்க நம்புறீங்க, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சு கொண்டீங்களே அப்படின்னு மக்களை காரணம் காட்டுவது மூசா அலைஹிஸ்ஸலாம். இது அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல்
காரூன், ஃபிரௌன், ஹாமான் போன்ற கொடிய காஃபிர்கள். இந்த காஃபிரிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வ காரூன வ ஃபிரௌன வ ஹாமான வலக்கத் ஜாவும் மூசா பில் பையினாத்தி ஃபில் அர்லி வமா கானூ சாபிகீன். ஹாமான், ஃபிரௌன், காரூன் போன்ற கொடிய காஃபிர் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவா கொண்டு போயிட்டு இதுதான்ப்பா மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் பெருமை அடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி நான் கேட்கணுமா? இன்னைக்கு நிறைய மக்கள் மூட நம்பிக்கைக்கு போயிருப்பதற்கு அடிப்படை காரணமே இதுதான். என்ன, தௌஹீத் ஜமாக்காரன் சொல்லி நான் கேட்கணுமா? மீச முளைக்காதவன் சொல்லி நான் கேட்கணுமா? சின்ன புடியமார் சொல்லி நான் கேட்கணுமா? இப்படின்னு மக்களுடைய பெருமை காரணம். இந்த பெருமை ஃபிரௌன் இடத்தில் இருந்தது, ஹாமான் இடத்தில் இருந்தது, காரூன் இடத்தில் இருந்தது. அதே பெருமை தான் நம்முடைய மக்களிடத்திலும் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மூட நம்பிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. எங்கட மக்கள் இருக்காங்களங்க, இவங்களுக்கு எப்படி திரும்ப மார்க்கத்தை சொல்லணும்? ஒரு தலப்பாவை சுத்திக்கணும், ஒரு ஜுப்பாவை போட்டுக்கணும், போட்டுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தீர்களா அல்லாஹு அக்பர் அப்படின்வான். கொஞ்ச நேரம் போகல, அங்கே சென்றால் என்ன நடக்குமோ என்னமோ இவர் நரகத்தை பார்த்து வேதனை செய்ததை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி தேம்பி தேம்பி அழுவான். எங்காக்கணும் பார்ப்பாங்க, அடடா தொப்பி தலப்பா மட்டும் இல்லாம கண்ணீர் விட்டு வர அழுவானப்பா, அழுந்து சொன்னாக்க நம்ம தானே வேணும் அப்படி. நம்முடைய மக்கள் அதிகமாக ஏமாந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பயானுக்கு போட்டா பயானம் பண்ணி அங்க போய் ஒரு நடிப்பாரு அழுவ. இன்னும் சிலர் இன்னைக்கு புது புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? வேணுக்குள்ள உட்கார்ந்துக்கிறது, வேணுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தௌஹீத் ஜமாக்காரன் சரியில்லை. இன்னும் சிலர் கடற்கரை ஓரத்தில் போய் நின்றுக்கிட்டு, இன்னும் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா, காட்டுக்குள்ள உட்காந்து பயம் பண்றாங்க. இதெல்லாம் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஆலிம்கள் ஏமாத்துகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை நம்பி மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப மூட நம்பிக்கை பெரிதும் காரணம் மக்களின் ஏமாற்றம், மக்களின் அலட்சிய போக்கு. இதுதான் அடிப்படை காரணம். இன்னும் சொல்ல போனால் சிலர் சில கதைகளை சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருவான், உண்மைன்னு நம்பி எதிர்த்து கேள்வி கேட்டா தெளிவு வந்துடும். ஆனா என்ன, ஆலிம் சார் சொல்றாரு, எதை சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்குவோம் அப்படின்னு கேட்டுட்டு போறது. உதாரணத்து ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு 5 ஹஜ்ரத்மாரு அப்படியே போனாங்களாம் ஒரு மௌலுது வீட்டுக்கு போயிட்டு மௌலுதான் ஓதி முடிச்சு சாப்பாடு வச்சிருக்காங்களாம். ஒரு சாலில் சாப்பாடை வச்சு அப்படியே இறைச்சானது கொண்டு வந்து நடுவில் ஒரே கொட்டா கொட்டு விட்டாங்களாம். இப்போ ஹஜ்ரத்மார் பார்த்தாங்களாம், நடுவில் சோத்துக்குள்ள கையை போட்டு எடுக்கலுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஜ்ரத் ஒருத்தர் சொன்னாராம், டீசெண்டா அந்த கறி எடுத்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, சொர்க்கத்திலே அல்லாஹ் பாலார்னு ஒரு ஆற வச்சிருக்கிறான், அது எப்படி திரும்ப இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு நடு சோத்துல விரல குத்தி அப்படியே இழுத்தெடுத்தாராம். அப்படியே அப்படியே வந்துருச்சான். அப்போ ஒரு ஆறு இன்னொருத்தர் சொன்னாரு, ஹே பாலாரா தேனார் இருக்குப்பா அப்படின்னு அவரோ ரோட்டையை போட்டாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், மதுவார் இருக்குப்பா அப்படின்னு அவரோ ரோட்டையை போட்டாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், மதுரமான நீராறு இருக்கே அப்படி 4 பேரும் 4 ஓட்டையை போட்டு 4 காண தோண்டி ஆனத்தை வலிச்சு எடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் பாவமே, அவர் என்ன பண்ணாராம், இவர் என்னடா செய்யறது அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தாராம். ஒன்ன சொன்னாரா, ஏய் சொர்க்கத்தை போய் பார்க்கறதா மர்ம வரணுமா இல்லையா? மர்ம வர்றதாக இருந்தா அதுக்குரிய மர்மையினோட அடையாளங்கள் நடக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதா சுல்சிலத்தில் அருள் சில்சாலஹா அப்படின்றாராம். அப்படின்னு சொல்லிட்டு மறுமை நாள் உண்டாவதாக இருந்தால் பூமி அதிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சாண டப்ப 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 ஆட்டினாராம். ஆட்டின உடனே எல்லா பக்கமும் அந்த ஆணங்கள் வந்துருச்சான். அப்ப இந்த மக்கள் அதே மாதிரி மக்கள் சுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அட மூதேவி, சோத்துக்கும் சொர்க்கத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிருந்தா விழிப்புணர்வு பெற்றிருப்பார்களா இல்லையா? அப்ப மக்களுடைய அறியாமை தான் இதற்கு அடிப்படை காரணம் என்பதை நமது தரப்பு வாதமாக வைத்து முடித்துக் கொள்கிறேன். மூட நம்பிக்கை பெருகுவதற்கு அடிப்படை காரணம், பெரிதும் காரணம் பொதுமக்கள் தான் என்பதை மிஷால் மௌலவியுடைய தரப்பு பல ஆதாரங்களை வைத்து அவர்களும் நிலைநாட்டிருக்கிறார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அழகிய முறையில் தெளிவுபடுத்தினாங்க. சாமிரி சில அற்புதத்தை செஞ்சு காட்டின உடனே
மக்கள் அப்படியே வழிகேட்டு போயிட்டாங்க. நம்ம மக்கள் பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு அற்புதம் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா உடனே நம்பிடுறாங்க. உடனே அதுக்கு சக்தி இருக்குது, அதுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லி உடனே ஏமாந்து போகக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பாதுகாத்து மக்களை கொண்டு வந்து கரை சேர்க்குறாங்க. இந்த மக்கள் பொட்டுன்னு சாமிரி செஞ்ச அற்புதத்தை பார்த்து ஒரே அடியில் வழிகேட்டில் போனாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு யார் காரணம்? ஆலிம்களா காரணம்? அங்கே வந்து யார்? மக்கள் தான் ஏமாந்து போனாங்க. அவன் சிந்திக்கிறான் இல்லை. அப்போ இது பொதுமக்கள் தான் அடிப்படை காரணம் என்று ஒரு ஆர்கியுமெண்ட்டை வைத்திருக்கிறாங்க. அதே போல் முக்கியமான ஒரு காரணம் என்ன? இந்த பெருமை. பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. என்னதான் சொன்னாலும் தௌஹீத் ஜமாத்காரன் சொல்கிறத கேட்டு நாங்கள் திருந்தணுமா, இந்த சின்ன பசங்க சொல்கிறத கேட்டு நாங்கள் எங்கள் கொள்கையை மாற்றிக்கணுமா அப்படின்னு சொல்லி அடுத்தவனை இழிவாக்கருதுறது. ரசூலுல்லாஹ் கூட அதானே சொல்கிறாங்க, அடுத்தவனை இழிவாக்கருது பெருமைன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த பெருமையால் தான் பொதுமக்கள் நிறைய நாசமாக போகிறாங்க. அப்போ பொதுமக்கள் தான் அதுக்கு அடிப்படை காரணம்னு சொல்லி இன்னொரு ஆர்கியுமெண்ட்டை வைத்திருக்கிறாங்க. அதே போல் தோற்றத்தை பார்த்து ஏமாண்டு போகிறாங்க. ஒரு கெட்டப்பில் தலப்பாவை கட்டி அப்படி ஜுப்பா போட்டு தஸ்பி மணியை வச்சு ஒரு பயானம் பண்ணேன்னு சொன்னால் அந்த கருத்து என்னன்னு கூட பார்க்குறாங்க இல்லை, அப்படியே ஏமாந்து போயிடுறாங்க. அப்போ இது போன்ற சில அடிப்படை வாதங்களை வைத்து திருமறை வசனங்களை ஆதாரமாக காட்டி என்ன அடிப்படை என்ன வாதம் வச்சிருக்கிறாருண்டா, எதிர்த்தரப்பு ஏற்கனவே சொன்ன வாதங்கள் உண்மைதான், இப்போ ஆலிங்களும் காரணம்தான், ஆனால் பொதுமக்கள் தான் பெரிதும் காரணம் என்று சொல்லி இவங்க தரப்பில் வந்து ஆதாரத்தை வைத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக பேசக்கூடிய ஃபஹத் அவர்கள் அவங்க வாதத்துக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு, அதே போல் அவர்கள் தரப்பை எப்படி நிலைநாட்ட போறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூட நம்பிக்கை பெரிதும் பெருக ஆலிம்கள் காரணமா மக்கள் காரணமா என்பதுதான் விவாதம், பட்டிமன்ற தலைப்பு. பெரிதும் பெருக காரணம் ஆலிம்கள் தான் என்பது எங்களுடைய தரப்பு வாதம். மக்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள், இது ஒன்று நாங்கள் மறுக்கல்ல. பெரிதும் காரணம் யாரு என்பதை விளக்குவதற்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதாவது மக்கள் வந்து சிந்திக்காமல் இருக்கிறாங்க, மக்கள் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஆலிம்களுடைய தோற்றத்தில் ஏமாந்து போகிறாங்களே அப்படின்னு எதிர்த்தரப்பில் சொன்னாங்க. அதே மக்கள் எவ்வாறு நாளை மறுமை நாளிலே கூறுவார்கள் என்பதை அல்லாஹு தாலா திருமறையில் கூறி காட்டுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் 66 முதல் 68வது வசனம் வரை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். யௌம துக்கல்லபு உஜூஹும் ஃபின்னார், அந்த நாளில் நரக நெருப்பில் மக்களுடைய முகத்தை புரட்டும் போது யக்கூலுன அவர்கள் கத்துவார்கள், கதறுவார்கள், யா லைத்தனா, கை சேதமே, கத்திட்டு சொல்லுவாங்களாம், அத்தன் அல்லாஹ் வாத்தன் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா? அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்பதான் சொல்ல போறாங்க, நாங்கள் பெரியோருக்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு விட்டோம். ஃபஅலல்லூன சபீலா, அவர்கள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க? இந்த சமுதாயத்தெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும், தலைமை பொறுப்பு கொடுக்க வேண்டும், இமாம் என்று சொல்லி ஒருவர் இருக்க வேண்டும், இமாமத் செய்ய வேண்டும் என்று யாருக்கு கொடுத்தாங்களோ, பெரியோர்களுக்கு கொடுத்தாங்களோ, அவர்கள் வழி கெடுத்து விட்டார்கள். எனவே யா அல்லாஹ் இருமடங்கு வேதனை கொடு இப்படின்னு நரகத்தில் எங்களை வழி கெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு மக்கள் சொல்லுவாங்க. அப்ப மக்கள் சும்மா வழி கெட்டு போகல, வழி கெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருந்ததால் தான் வழி கெட்டு போகிறார்கள். நீங்களே சிந்திச்சு பாருங்க, எந்த ஒரு காரியத்தும் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துவது அந்த காரியத்தின் பின்னணியிலே இருக்கிறது. வித்திடுவது, அந்த காரியத்துக்கு வித்திடுறது தாங்க அடிப்படை. யாரு வித்திட்டா? இந்த சமூகத்தில் மூட நம்பிக்கை பெரிதும் பெருகுவதற்கு அனைவரும் சொல்வார்கள், இதோ இருக்கிறாரே இவரால் தான் கெட்டு போனோம், இதோ இருக்கிறாரே இவர் தான் மக்களை வழி கெடுத்து கொண்டு போறாங்க, இன்றைக்கு சொல்றாங்களா இல்லையா? இப்படி அதே மாதிரி இன்றைக்கு மூட நம்பிக்கை மூலம் யாருக்கு அதிகமாக லாபம் வருகிறது? சிந்திச்சு பாருங்க. அதிகமாக மூட நம்பிக்கை மூலம் பொருளீட்டுவது ஆலிம்களா மக்களா? ஆலிம்கள் எப்படி சொல்றாங்க? ஆலிம்கள் வந்து மூட நம்பிக்கைன்ற பேரில் எப்படி செய்கிறாங்கன்னா, கத்த மோதி அந்த மூட நம்பிக்கையால் பணம், ஃபாத்திகா ஓதுறாங்க அதனால் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஜின் வசியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாததோண்ட யாருக்கு அந்த ஆற்றல் இல்லையோ அதை வச்சு கொண்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. சூனியம் வெற்றன்னு சொல்லி ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க. தாயத்து தட்டு தகடி சகோதரர் சொன்ன போற சலாத்துன் நாரியா ஓதுறது ஆலிம்கள் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறாராம்.
ஒருத்தர் என்ன செய்யறாரா, இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஆலிம்கிட்ட ஒருத்தர் போறாரு. போற போக்கில் இருட்டு நேரம், அந்தி நேரத்தில் போறாராம். போயிட்டு கேட்குறாராம், ஆலிம்சா எனக்கு நல்ல நேரம் பார்க்கணும், டக்குன்னு பால் கிதாபில் பார்த்து தாங்க. இவர் தலையை சொரிஞ்சிட்டு இவன் வேற நேரம் கெட்ட நேரத்தில் வந்துட்டு இவர் எதுக்கு போறாரு, நல்ல நேரம் பார்க்க. ஆலிம்சா நேரம் கெட்ட நேரம்ன்றாரு. அப்ப ஆலிம்சாக்கு தெரியும், ஆலிம்களுக்கு தெரியும், இருந்தாலும் பணம் வருகிறது என்று சொல்லி அந்த காரியத்தை செய்கிறார்கள். மௌலூதி சபை விருந்த பாருங்க, யாரு அதிகமா இதுல மௌலூதி சபை விருந்துல ஈடுபடுறது, யாரு ஃபுல் கட்டுறது, ஆலிம்கள் தானே. ஒரு ஆலிம் என்ன செய்யறாராம், மௌலூது சபையில போயிட்டாரு. மௌலூது எப்படி ஓதுறாராம், இன்னைக்கு வித்தியாசமா மௌலூது, குடி மௌலூதின்னு ஒரு மௌலி தான். என்ன குடி, ஆலிம் குடி, லெப்ப குடி பேர் வச்சிருக்கிறாங்க. மரிக்காராங்கார குடி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாராயம் குடி, சிகரெட் குடி, பீடி குடி, கஞ்சா அடி. ஆலிம்களுக்கு அடிக்கலாம்ல, ஆலிம்களுக்கு அடிக்கலாம், மக்களுக்கு சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி ஆலிம்கள் இருக்கிறார்கள். பொருள் ஈட்டு விட்டு செம்ம கட்டுறாரா. இப்போ ஒரு ஆலிம் மௌலிது சபையில போயிட்டு எந்திரிக்க முடியல, எந்திரிக்க முடியாம ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு எந்திரிக்க முடியல, ரொம்ப சாப்பிட்டுட்டேன், என்ன செய்யறதுன்னு ஐடியா கேட்கிறாராம். அந்த பையன் சொல்றானா, 2 விரலை இப்படி வச்சு தொண்டையில ஒரே குத்துங்க, ஒரு சாப்பிட்டதுல அரைவாசி வெளியே வந்துடும், அப்ப எந்திரிச்சிடலாம். போப்பா நீ வேற, 2 விரலை போடுறதுக்கு தொண்டையில இடம் இருந்தா அந்த இடத்துக்கு ஒரு வாழைப்பழத்தை போட்டு இருப்பனே. சொல்றது யாரு, ஆலிமா இல்லையா? இவன் பார்த்தானா, இவன் கொஞ்சம் நல்ல அறிவுள்ள பையன். இவன் சொன்னானா, பேசுறதுக்கு உங்க வாயில இடம் இருக்குது இல்ல, அது மட்டும் எதுக்குடா, இன்னொரு வாழைப்பழத்தை புடின்னு ஒரே அமத்தாமத்திட்டாராம். ஆலிம்கள் இந்த மாதிரி செய்யறாங்களே, அதைத்தானே சொல்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சில குழப்பி ஆலிம்கள் இருக்கிறாங்க. மக்களை எப்ப பாரு குழப்புறது, கண்ணூர்ன்ற பேர்ல குழப்புறது. எப்படி, முண்டை கண்ணை முழிச்சு பார்த்தாண்டா கண்ட கிண்டவனுக்கெல்லாம் நோய் வந்துடும், கண்ணூர் இருக்குது, இந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கேட்டா, மக்கள் கேள்வி கேட்டா, அல்லதீன யுமினூன பில் கைப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே மறைவானதை நம்ப வேண்டும், உங்களுக்கெல்லாம் அது விளங்காது. அவங்க யாரு, உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் நேர்வழி சமுதாயம் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர். மக்களை சொல்லி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வழிக்கெடுக்கக்கூடியவர் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆலிம்களா இல்லையா? அடே இப்படி பண்றீங்களா நீங்க, ஆலிம்களா இல்ல பரேலவிகளா? என்ன பேரை வச்சு கொண்டு இருக்கா, மௌலவின்னு பேரை வச்சுக்கொண்டு பரேலவித்தனத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி பண்றோம். அதே மாதிரி ஒரு ஆலிம் சாட்ட போய் இதெல்லாம் தவறு தப்பு அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைக்கு எதிராக எதுவும் கேள்வி கேட்டா ஆலிம்கள் இன்றைக்கு எப்படி பதில் சொல்கிறார்கள்? ஒரு ஆலிம் சொல்றாரு, அது எப்படி, நாங்க ஒன்னே கூட்டினா 2, ஒன்னே கூட்டினா 11, ஒன்னே கூட்டினா, அல்லது ஒன்னே கூட்டினா நீங்க என்ன நினைக்கிறீங்களா வச்சுக்கோங்க. ஏண்டா ஒன்னே கூட்டினா 2ன்னு அடிச்சு உடைச்சு இந்த ஏகத்துவத்தை சொல்வது போல் மௌலவிமார்கள் ஏன் சொல்வதில்லை, ஆலிம்கள் ஏன் சொல்வதில்லை? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறது. இன்னும் பார்த்தா பொருளீட்டுவதில் அதிகமாக அவர்களுக்கு சுய லாபம் கிடைப்பதன் காரணமாக அவர்களுடைய அந்த சுயநலத்தை பயன்படுத்தி மூல நம்பிக்கைகளை அதிகமாக பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பல மூட நம்பிக்கைகள் ஒரு பட்டியலே போட்டாரு. அது அதிகமாக எல்லாத்திலையும் பின்னணி யார் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் மக்களே, உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு ஆலிமை தவிர மக்களை வழிகெடுக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை என்பதை அழகான முறையில் சொல்ல முடியும். மூட நம்பிக்கைகள் பெருக பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்பதற்கு அந்த தரப்பிலிருந்து இன்னும் சில வாதங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு திருமறை வசனத்தை கூட ஆதாரமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நரகத்துக்குள்ளே போகும்போது என்ன சொல்லி புலம்புவாங்களாம், நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோமே, எங்களுடைய தலைவர்மார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோமே, பெரியோர்களுக்கு கட்டுப்பட்டோமே என்று சொல்லித்தான் நரகவாசிகள் புலம்புவார்கள். ஹஜரத்மாரை கட்டுப்பட்டோம், தலைவர்மாரை கட்டுப்பட்டோம்னு சொல்லி நரகத்துக்குள்ளே போய் புலம்புவாங்க. அப்போ ஆலிம்களால் தான் வழிகேட்டுக்கு போயிருக்கிறாங்க என்பதற்கு சான்றாக ஒரு திருமறை வசனத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆலிம்கள் தான் இதுக்கு அடிப்படை காரணம்ன்றதுக்கு இன்னொரு முக்கியமான வாதமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே செய்கிறதுனால நன்மை யாருக்கு கிடைக்குது, லாபம் யாருக்கு, ஆலிம்களுக்கு தான். கத்தம்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஆலிம்கள் இல்லாமல் கத்தம் ஓத முடியாது, ஆலிம்களுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும். இதே போல் கத்தம் கந்தூரி எல்லாத்துலேயுமே ஆலிம்கள் கண்டிப்பாக வர வேண்டியிருக்குது. அதே போல் மௌலூத் ஓதுறதா இருந்தால் அதுக்கு ஆலிம்கள் வரணும், அவன் காசு கொடுத்தா தான் மௌலூத் ஓதுவான். ஏன் ஃப்ரீயாக ஓதிட்டு போக வேண்டியதானே, ஏன் சமூக சேவையாக இருந்தால் நன்மையாக இருந்தால் ஃப்ரீயாக செய்ய வேண்டியதானே. அப்போ ஆலிம்களுடைய லாபத்துக்காக வேண்டித்தான் இந்த மாதிரி வேலைகளை செய்து வைத்திருக்கிறாங்க.
அப்ப ஆலிம்கள் தான் இதற்கு காரணம் என்று இன்னொரு வாதத்தை வைத்திருக்கிறார். அதே போல இன்னொரு வாதம் என்ன சொல்றாங்கண்டா, சில ஆலிம்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, மார்க்கத்தில் ஒன்று கூடுமா கூடாதா என்று சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு ஒன்று கூடும் என்று சொல்லணும் அல்லது கூடாது என்று சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லாமல் ஆலிம்கள் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் ஒன்றும் ரெண்டாகவும் இருக்க முடியும், அல்லது ஒன்றும் ஒன்றும் 11ஆகவும் இருக்க முடியும், அல்லது ஒன்றும் ஒன்றும் நீங்கள் நினைச்சதாகவும் இருக்க முடியும். அதான் சோட்டா சொல்கிறாரு. அப்போ ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு சொல்லணும், அல்லது ஒன்றும் ஒன்றும் 11ன்னு சொல்லணும். ரெண்டில் ஒன்று சரியாக இருக்கலாம். ஆலிம்ட பதில பாருங்க, ஒன்றும் ஒன்று 2ஆம் இருக்கலாம், 11ஆம் இருக்கலாம், நீங்கள் நினைச்சதாகவும் இருக்கலாம். அப்போ இப்படி ஆலிம்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, இவ்வளோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பொதுமக்கள்னு சொல்லி பேச போறீங்களா? ஆலிம்கள் அடிப்படை காரணம்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆதாரங்கள் அடுக்கிருக்கிறாரு. அடுத்தது எதிர்த்தரப்புல இல்லை பொதுமக்கள் தான் காரணம், அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல போறோம் என்று சொல்லி சமீர் அவர்கள் இப்போது பேச போறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூட நம்பிக்கை பெரிதும் பெருக காரணம் ஆலிம்களா பொதுமக்களா என்ற தலைப்பில் எதிரணி தலைவரும் அவருடைய சகாவும் பல்வேறுபட்ட ஆதாரங்களை வைத்தார்கள். அதே சமயம் ஒரு பட்டியலையும் இட்டார்கள். இந்தந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் அந்த ஆலிம்கள் தான் அந்த ஊரிலே உருவாக்குகிறார்கள், அவர்கள் உருவாக்கியதன் காரணமாகத்தான் மக்கள் அதை செயல்படுத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். உண்மையில் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஆலிம்கள் தான் உருவாக்குகிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை ஒத்துக்கொண்டுதான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை அத்தனைக்கும் சமூக அங்கீகாரம் வழங்கியது யார்? மூட நம்பிக்கை என்று தெளிவாக தெரிந்திருந்தும் கூட அதை சமூகத்தில் நடைமுறைப்படுத்தியது யார்? பொதுமக்களா ஆலிம்களா? பொதுமக்கள் ஒவ்வொரு ஆறு வீட்டையும் பார்த்துட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு என்ன மூட நம்பிக்கை அரங்கேறி இருக்கிறது என்று பொதுமக்கள் பார்த்தார்களா? பொதுமக்கள் தானே அவர்களுடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய அத்தனை மூட நம்பிக்கைகளுக்கும் காரணம். ஆலிம்கள் பார்த்தார்களா? இல்லையே. ஆலிம்கள் அவர்களுக்கு சொன்னது மாத்திரம்தான். ஆனால் பொதுமக்கள் தான் அதை ஏற்று சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை எதிரணி தலைவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இறைவன் பல்வேறுபட்ட தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான். எதற்காக? இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும், சமுதாய மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த சமுதாய மக்கள் நபிமார்கள் என்ன செய்தார்கள்? அநியாயமான முறையிலே நபிமார்களை கொலை செய்தார்கள். யார் செய்த வேலை? பொதுமக்கள் தானே. பொதுமக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்று இறைவன் நபிமார்களை அனுப்பி வைக்கிறான். உண்மையான பொதுமக்களாக இருந்தால் சிந்திச்சு அதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஆனால் ஏற்கலையே. நபிமார்களையே கொல்ல துணிகிறார்கள் என்று சொன்னால் பொதுமக்களுடைய சிந்திக்காத அலட்சிய போக்குத்தான காரணம். இறைவன் ஒரு சமுதாயத்திற்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு அழகான வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் ஒரு அழகான வரலாறை இறைவன் சொல்லும் பொழுது, ஒரு சமுதாயத்திற்கு இறைவன் 2 தூதர்களை அனுப்புகிறான். அந்த 2 தூதர்களும் அந்த சமுதாயத்திற்கு நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று சத்தியத்தை சொல்கிறார்கள். சொல்லும் பொழுது அவர்கள் இவர்களை எதிர்க்கிறார்கள். நீங்கள்லாம் எங்களுக்கு கெட்ட சகுனம், நீங்கள்லாம் நபிமார்களா என்று அவர்களை எதிர்க்கிறார்கள். அதே சமயம் 3வது ஒரு இறை தூதரை அந்த சமுதாயத்தில் இருந்தே இறைவன் உருவாக்கி அனுப்புகிறான். அவரையும் பொய் என கருதுகிறார்கள். இறைவன் இதுக்கு மேலே இவங்களை எப்படித்தான் திருத்துறது என்று இறைவன் அடுத்த கணமே அந்த சமுதாயத்திலே ஒரு படித்த ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறான். இறை தூதராக அல்ல, சாதாரண ஒரு மனிதராக அனுப்பி வைக்கிறான். அந்த மனிதர் அந்த ஊரினுடைய கடைக்கோடியில் இருந்து ஓடோடி மக்களிடத்திலே சொல்கிறார், என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா, அல்லாஹ் தான் சொல்றான்ல, நபிமார்கள் தான் சொல்றாங்களே, ஏற்றுக்கொள்ளுங்களேன், ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? அல்லாஹ் இறைவன் சொல்லுகிற அந்த கட்டளையை உங்களுக்கு போதிக்கிற இந்த நபிமார்களை ஏன் பொய்ப்பிக்கிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த மனுஷனையே போட்டு தள்ளிட்டாங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான், அகைல துஹுலில் ஜன்னா, நீங்க சூனத்துக்குள் நுழையுங்கள் அப்படின்னா மனுஷனை போட்டே தள்ளிட்டாங்க. அப்போ சத்தியத்தை எடுத்து சொன்ன 3 நபிமார்களையும் எதிர்த்து அதற்கு சாட்சி சொல்ல வந்த ஒரு மனிதரையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுடைய அறியாமை தானே, அவர்கள் சிந்திக்காதே தானே. ஆனா 3 நபிமார்கள் சொல்றாங்களே, என்னத்தை சொல்கிறார்கள் என்று சிந்திக்க வேணாம். அடுத்ததாக இன்னொரு வரலாறை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம். பாவப்பட்ட ஒரு நபி, அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தோடு அவர் பட்ட கஷ்டம் போல வேற எந்த நபியும் படையில. ஏன்னா அடுத்த நிமிஷம் மாறுவாங்க. ஒரு அற்புதத்தை காட்டிட்டு நம்புட அல்லாஹ்னா நம்புவாங்க, அடுத்த நிமிஷம் மாறிடுவாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை காட்டுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். கடலை 2ஆக பிளந்து அந்த மக்களை காப்பாற்றி அடுத்த ஊரிலே கொண்டு போய் சேர்க்கிறார். சேற்ற மறுகரமே அங்கே ஒரு சமுதாயம் இன்னும் பல தெய்வங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அங்கே மூசா, இந்த பாரு, அது மாதிரி கடவுள்லாம் எங்களுக்கும் வேணும்,
உண்ட அல்லாட்ட பிரார்த்தித்து எங்களுக்கு ஏற்படுத்திதா என்று யார் சொன்னது? மக்கள் தானே. அட இவ்வளவு பெரிய அற்புதத்தை காட்டி இவ்வளவு கடலை இரண்டாக பிளந்து அறிவை கொண்டு சிந்தித்தால் இதெல்லாம் நடக்குமா என்ற நடக்காது. ஆனால் இறைவனுடைய ஆற்றல் பதில் சொல்கிறது, நான் பிரித்து கடலை இரண்டாக பிரித்து அவர்களை வெளியேற்றி கொண்டு வந்தேன் என்று இறைவன் அந்த மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை காட்டுகிறான். ஆனால் உண்மையான பொதுமக்களா என்ன இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? அட இவ்வளவு பெரிய அற்புதத்தை காட்டியிருக்கிறானே இறைவன், இவ்வளவு பெரிய அற்புதத்தை காட்டி நம்மளை காப்பாற்றி இருக்கிறானே, அவனைத்தானே நம்பணும் என்று நான் சிந்தித்து இருக்கணுமா? ஆனால் சிந்திக்கலையே. சிந்திக்காம எங்களுடைய ஆலிம் சொல்வது சரி என்று தானே இன்று சமுதாயத்தில் எத்தனை மக்கள் எத்தனை மூட நம்பிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான மூட நம்பிக்கைகள் பட்டியல் போட்டாங்க. தகுடு, தாயத்து, தட்டு, சூனியம், செய்வினை, இப்படி ஏராளமான கண்ணேறு, இப்படி ஏராளமான மூட நம்பிக்கைகள் தெரிந்திருந்தும் தப்பு, இது மூட நம்பிக்கை என்று தெரிந்திருந்தும் எத்தனை பேர் அதை சமுதாயத்தில் ஏற்று நடைமுறைப்படுத்துகிறோம்? இந்த நடுவர் அவர்களே, இந்த கிரகணத்தை வச்சு இந்த கோள்களை வச்சு படுத்துற அநியாயம். தேய்பிரையில் கல்யாணம் வைக்காத, ஏன் உன் கல்யாணம் தேஞ்சு போயிடும். சூரிய கிரகணம் வரும்பொழுது ஊசியில் கர்ப்பிணி பெண்கள் நூல் கொடுக்காதீங்க, ஏன் புள்ள ஊனமாக பிறக்கும். இவர் அங்கேருந்து நாசா விஞ்ஞானி, இவர் அங்கேருந்து வருகிற கதிர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாறு இருக்கிற ஒரு கோள் எப்படா உன் வாழ்க்கையில் வந்து சம்மதிக்கும், உன் வாழ்க்கையில் தாமதத்தை ஏற்படுத்தும்? சிந்திக்க வேணாம். அட ஊசியில் நூல் குறுக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? அதை சிந்திச்சியா? சமீபத்தில் புழுதி வாயிலில் ஒரு சம்பவம், ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சுங்க. 5 இடத்துல வேறு இடத்துல தீ பிடிச்சிருச்சு. சரி, தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? அதை அணைக்கணுமா இல்லையா? அதைத்தானே முதல் கட்டமாக செய்யணும். ஊரில் 4 பேர் வருவான்ல, அந்த 4 விதமாக பேசுகிறவன். அதில் ஒருத்தவன் தான் சொல்லிக்கிறான், உங்கள் வீட்டில் யாரோ ஏவி விட்டாங்க போல. அது என்ன அணுவாயுத ஏவுகணையா ஏவி விடுறதுக்கு? அட சிந்திக்க வேணாம். அட ஏவி விடுறதுக்கு எப்படா ஏவி விட முடியும்? இதெல்லாம் மக்கள் சிந்தித்தினா என்ன ஷோர்டேஜ், எங்கே ஷோர்டேஜ் ஆகிருக்குதா இல்லை சின்ன பிள்ளை யாரும் தெரியாமல் வச்சுட்டா என்றதை சிந்திக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லை. எங்கள் ஆலிம்ஷா சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்க. மூடநம்பிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது சிந்திக்காமல் இருப்பது யார்? பொதுமக்கள். சிந்தியுங்கள். அட என்ன சொல்கிறான், ஏதை சொல்கிறான், சொல்வது உண்மையா பொய்யா? மூடநம்பிக்கையை விதைக்கிற கருத்தை பதிச்சா 2 மண்டையிலே போட்டும் ஆலிமாடா வாடா இங்கன்னு கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து அவனுக்கு விளக்கத்தை கொடுக்காம நாம் எத்தனை பேர் அதையே ஏற்று நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? அப்போ இதிலிருந்து என்ன தெளிவாக விளங்குகிறது? எந்த சந்தர்ப்பத்திலும் சமுதாய மக்கள் தான் காரணம், அவர்கள் சிந்திக்காத அவர்களுடைய அலட்சிய போக்கு தான் காரணம் என்பது இதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது என்பதை நடுவர் அவரிடத்திலே பதிவு செய்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது மூட நம்பிக்கைகள் பெறுவதற்கு பெரிதும் காரணம் பொதுமக்கள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக இன்னும் சில ஆதாரங்களை சமீர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னதான் ஆலிம்கள் வந்து மூட நம்பிக்கைகளை உருவாக்கினாலும், அவங்க மூட நம்பிக்கைகளை தண்ட லாபத்துக்காக வேண்டி உருவாக்கினாலும் அதுக்கு சமூக அங்கீகாரம் கொடுத்தது யாரு? ஆலிம்கள் வந்து ஒவ்வொரு மூட நம்பிக்கை உருவாக்கினு சொன்னால் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து வீட்டுக்கு வாங்க, கத்தம் ஓதுங்க, கந்தூரி ஓதுங்கன்னு சொல்கிறது யாரு? அது வந்து மக்கள் தானே. இப்போ மக்கள் சிந்திச்சிருந்தேன்னு சொன்னால் இந்த நிலைமை வந்திருக்குமா? என்னதான் ஆலிம்கள் உருவாக்கினாலும் பொதுமக்கள் தான் இதற்கு சமூக அங்கீகாரம் கொடுத்தது. அதனால் பொதுமக்கள் தான் இதற்கு மிகப்பெரிய காரணம் என்று ஒரு வாதத்தை வைத்திருக்கிறாரு. அதே போல் இன்னொரு முக்கியமான வாதத்தை வச்சிருக்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக தாவா பண்ணி மக்களை வென்றெடுக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? காஃபிர்கள் வந்து சிலையை வச்சு வணங்கி கொண்டிருந்தா, வேறு கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தா உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்குறாங்க, எங்களுக்கு இதே போல் கடவுள் ஏற்படுத்தி தாங்க. இது யார் கேட்டது? பொதுமக்கள் தானே கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணி திருத்தி எடுத்திருக்கிறாங்க, மீண்டும் எங்களை இணை வைப்பு கொண்டு போங்க என்று பொதுமக்களே கேட்குறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமே அந்த மாதிரி கேட்டிருந்தா நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்களா? சும்மா இருக்கிற ஹஜ்ரத்தை கூப்பிட்டு வச்சு எனக்கு ஓதித்தாங்க, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்கத்தான் செய்வார்கள். அப்போ இதுக்கு பொதுமக்கள் தான் அடிப்படை காரணம் என்று ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அதே போல எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே சிந்திக்காதது தான். நீங்கள் யோசிச்சேன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தீர்வு வரும். என்ன எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பொதுமக்கள் சிந்திக்காதது என்று ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அதே போல் அவர் சொல்லும்போது ஒரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொன்னால், வெலிகமையில ஒரு தர்கா இருக்குது. இப்போ நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தர்காவோட பேர் என்ன? கத்தரப்பள்ளி, கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா. அந்த தர்கா உருவான வரலாறை வந்து பேசிக்குவா. என்ன வரலாறு தெரியுமா? ஒரு அவுலியா வந்து செத்து போய் ஒரு பொட்டியில் கடல் அப்படியே அடிபட்டு வந்தாங்களாம். பொட்டியில் அப்படியே அலக்கி அடிபட்டு வந்தாங்களாம். அதை மாற்று மத சகோதரர்கள் அதை பிடிக்க போகும்போது அது அப்படியே பின்னாடி ரிட்டன் போகுதான். நம்ம ஆட்கள் போகும்போது அது அப்படியே முன்னாடி வருதாம்.
அவங்க சொன்னாங்களா, நம்ம போகும்போது அது பின்னாடி போகுது, அதனால் முஸ்லீம்களாகிய நீங்களே போய் அதை பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்சி பார்த்தா உள்ளுக்கு அவுலியா குஞ்சு இருக்கிறாங்க. அதோட என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்குள்ள ஒரு குச்சி ஒன்று மிஸ்வாக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தான் அவர் உள்ளுக்கு வந்திருக்கிறாரு. ஒருத்தர் திறந்து அந்த குச்சியை அந்த இடத்துல நாட்டிட்டாங்க. அது மரமாக வேற முளைச்சிட்டான். அதுக்கு பின்னாடி அந்த அவுலியாவை தூக்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றுமே வேலைக்காகதில்லை. என்ன காரணம்? அந்த அவுலியா வச்ச இடம் மாற்று மத சகோதரருடைய ஒரு இடம். எப்படி சரி ஆளை காலி பண்ணலாம்னு சொல்லி கிளியர் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. ஆள் கிளியர் ஆகிறாரு இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவருக்கு போய் பச்சை கம்பால் அடின்னு அடித்தாங்களா யாரு? அவுலியா. என்ன கிளியர் பண்ண போறியா, என்ன காலி பண்ண பார்க்குறியா? அடின்னு அடிச்சுட்டாராம் அந்த மாற்று மத சகோதரருக்கு அந்த அவுலியா. அடித்ததுக்கு பின்னாடி அவர் ஓடி சொன்னாராம், எம்மாடி இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராது, இடத்தையே கொடுத்துட்றேன், நீங்களே இவரை வச்சு இங்கே தர்கா கட்டிக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாரா, இப்போ தர்கா கட்டி இப்போ கூட அதை வரலாறு சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்போ கூட அந்த கத்திரப்பள்ளியில் தர்கா கட்டி பக்கத்தில் மரம் கூட வச்சிருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, இது அந்த மரம், எது அந்த குச்சி இருந்துச்சு அதுதான் இந்த மரமாக தலைச்சிருக்குது, இவர் தான் அவுலியான்னு சொல்லி காட்டி கொண்டிருப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், ஒரு நிமிஷம் இது வந்தவர் அவுலியாவா, அந்த கடலில் அழிபட்டு வந்துச்சா இல்லையா? ரெண்டாவது, பொதுமக்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், என்ன ஒரு அவுலியாவா இருந்தா அடுத்தவண்ட காணி அபகரிப்பானா? அடுத்தவண்ட காணியை அவன்ட காணியில் அவன் கிளியர் பண்ண பார்க்குறான், அவன் செஞ்சது நியாயம்தான், பணத்தை தூக்கி வீசலாம்னு சொல்லி பார்க்குறான். இவன் அடின்னு போய் அடிச்சுட்டு வந்தான். அப்போ அடுத்தவண்ட காணி அபகரிக்கிறானே, இவன் அவுலியாவான்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கலாமே. அப்போ இவர் சொன்னதுக்காக வேண்டி இவங்க சார்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சொன்னதுக்காக வேண்டி ஒரு சம்பவம் யாபத்துக்கு வந்ததுனால அந்த தகவலை சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் சொல்லி என்ன சொல்ல வராங்கண்டா, பொதுமக்கள் சிந்திச்சாலே கதை அவுட்டு, இந்த மூட நம்பிக்கையே சமூகத்தில் இல்லாமல் போகும் என்பதை இவங்க தரப்பில் இருந்து எடுத்து வைத்திருக்கிறாங்க. அதுக்குரிய பதில்களையும் இன்னும் சில வாதங்களையும் கபீர் மௌலவி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக எடுத்து வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகிற பாட்டை நீங்கள் பார்த்தீங்க. எப்படியாவது பொதுமக்கள் மேலே பழியை போட்டு தப்பி ஓட பார்க்குறாங்க. விட்றாதீங்க, இந்த ஆலிம்சாக்கள் தான் எல்லாத்தையும் காரணம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு சொன்னாங்களோ ஒரு கதை ஒன்று கூட, 3 ஆலிம்சா சோத்தில் கையை விட்டு ஆட்டினது இருக்குல்ல, அது நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி நம்ம சைடுக்கே சேம் சைடு கோல் போடுறாரு, இதில் தொண்டை தண்ணி வேற வத்து தான், அது வேற. எப்படியாவது நிலைநாட்ட பார்க்குறாங்க. இந்த ஆலிம்சாக்கள் பண்ணுகிற கொடுமை லேசுப்பட்ட கொடுமை இல்லைங்க, அப்பப்பா உலகமாக கொடுமை. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மௌலிதுன்னு ஒரு சாமான் இருக்குதுல்ல, அதை எழுதினது யாரு? அதை சினிமா மெட்டில் படிப்பது கூடுமென்று 10 ரூபா கொடுத்த கோமாளி யாரு? எல்லாம் யாரு? ஆலிம்சாக்களா இல்லையா? இப்போ என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சினிமா பாடல் இப்போ இபாதத் ஆயிருச்சு. இந்த மௌலிது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. திருமறை குர்ஆனில் 18வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு உங்களை போன்ற மனிதர். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? அதே மாதிரி 27வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வை என்று வேறு யாருக்கு தெரியும்? அப்போ இவ்வளவும் அல்லாஹ்வுடைய தன்மைன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு அவுலியாக்களை கடவுளாக்குவாங்க. நபிகள் நாயகத்தை அல்லாஹ் மறைவான ஞானம் தெரியும், அவங்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம், பாவத்தை மன்னிப்பார்கள் என்று இந்த கப்சாவை எழுதியது யாரு? கப்சாவை மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விட்டு மௌலிதை சினிமா மெட்டில் படிச்சு விட்றா, அந்த மாதிரி இபாதத்தின் சிலதை எடுத்து விட்டது யாரு? பாருங்களேன், மக்களை சினிமா மெட்டில மடையனாக்குகிறார்கள். மெட்டு போட்டு எதையும் படித்தா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால் கேட்க ஆரம்பிச்சிருவான்ல, பாருங்களேன், சும்மா சும்மா எடுத்து விட்டா தான் நல்லா இருக்கும். எடுத்து விடுங்க தலைவரை, எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. ஆளுமையில விடவே கூடாதுங்க. அல்லாஹ் விடுவா, நம்ம மட்டும் விடலாமா? அல்லாவே விட போறதில்லை. ஒன்று பாருங்களேன், மக்களை மடையனாக்குவதற்கு ஒரு பயன்படுத்துகிற இராகங்கள். மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா. புரியுதா? அதான் மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா
الخلق كلهم من تذكر جيران بذي سلام مساجد من جار من مقولة بدمي أم حبت الريح من تلقاء قاضبة அவங்களுக்கு மௌலாய சல்லி வசல் காற்றாடி போலாடுது விஷயம். அப்போ மடையனாயிடுறீங்கல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இருக்குது. யா நபீஸ நமக்கு புதுசு தெரியாதுல்ல, பழசு தான் தெரியும் நமக்கு. அதனால பழசு எடுத்து விடுறோம். இப்போ ஓதக்கூடிய ஆலிம் சாக்கெல்லாம் இப்போ ஓதிடும் புதுசான பாட்டு வெட்டலாம். யா நபீஸ லாமுன் அலைக்கும், யா ரசூல் சலாமுன் அலைக்கும், யா ஹபீப் சலாமுன் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். யா நபீஸ பாட்டு பாடவா, யா ரசூல் பறந்து செல்லவா. எப்படி மக்களை மடையலாக்குறது யாரு? அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள். எம்ஜிஆர்னா தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஹஜரத்து என் பையன் எம்ஜிஆர் ரசிக ஹஜரத்து, எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க ஹஜரத்துனா உடனே பாட ஆரம்பிச்சிடுறாரு. மௌலாய சல்லி வஸல்லிம் தாயி, மௌலாய சல்லி வஸல்லிம் தாயி மன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிமி ஹல்கி குல்லிமி மௌலாய சல்லி. உங்களுக்கு அது நடந்து விட்டால் அப்ப என்னது? அல்லாஹ் பார்த்தாங்க, நான் தௌஹீதுல இருக்கிறேன், இல்லைன்னா அங்கிட்டு போய் அல்லாஹ் உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான மக்களை மெட்டு போட்டு மடையனாக்குகிற வேலையை செய்வது யார்? இது ஃபத்வாவை கொடுத்து மெட்டு போட்டு அந்த இந்த மாதிரி ராகத்துல எல்லாம் படிச்சிடாதீங்க. நல்ல இசையான இனிமையான மெதுமையான பதமையான ராகங்கள்ல மட்டும் படிங்கன்னு சொல்லி ஒரு கோமாளி ஃபத்வா கொடுக்குது. பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த கோமாளி ஆலிமா உலமா பொதுமகளா? அப்ப மக்களை ஆலிம்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா மார்க்கத்தின் பெயரால் மனிதர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மௌலிதை எழுதியது ஆலிம்கள். இதை சினிமா வெட்டில் படிக்கலாம் என்று ஃபத்வா கொடுத்தது ஆலிம்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரியிலே 7138 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள், உங்கள் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல் இமாமுல்லதி அலன்னாசி ராயின், ஒரு இமாம் இருக்கிறாரே அவர் மனிதர்களுக்கு பொறுப்புதாரி, வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, தனது பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். அப்போ பள்ளி வாசலில் இருக்கக்கூடிய இமாம்கள், இந்த மதுகபுகளை எழுதி வைத்து சென்ற இமாம்கள், மார்க்கத்தை படித்து பட்டம் பெற்றோம் என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய இமாம்கள் என்ன செய்யணும்? பொறுப்பை சரியாக நிறைவேற்றணுமா இல்லையா? இவர்கள் வயிற்று பிழைப்புக்காக வேண்டி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெரிதும் காரணம் யார்? மூட நம்பிக்கை பெருக ஆலிம்கள் தான். ஒரு கதை ஒன்று சொல்லுங்களேன். அவுளியாக்களை வச்சு மக்களை மடையனாக்கிட்டுருவாங்க. ஒரு தடவை என்ன பண்ணாருன்னு சொன்னால், பீரப்பான்னு சொல்லி ஒரு அவுளியா இருந்தாராம். இந்த பீரப்பாங்கிற அவுளியா என்ன பண்ணாராம், மலைமுகட்டில் குடிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ இந்த சதகத்துல்லாப்பா அந்த வழியில் போயிருக்கிறாரு. சதகத்துல்லாப்பா பார்த்துருக்கிறாரு. பீரப்பா ஹான்னு சொல்லி காரி தூண்டு துப்புறானா. அப்படி என்னத்தை தான் துப்புறான்னு பார்த்தா, எச்சில் சளியைத்தானே துப்பணும், வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலை துப்பிட்டார் வெளியே. என்னடா நடக்குதுங்க? குடலை வெளியே வந்துருச்சு. என்னங்கன்னு கேட்டோன்னா நமக்கு நீ விழுங்கிட்டு சொன்னாரா, இல்லை குடலை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்டா. ஏண்டா இது என்னடா இது? இப்படியெல்லாம் மக்களை மடையர்களாக்குகிற வேலையை, மூட நம்பிக்கையை பரப்புகிற வேலையை மிம்பர் மேடை போட்டு செய்கிறவன் யார்? ஆலிம்களா பொதுமக்களா? அப்ப நீங்க எதிர்த்தரப்பினர் போல தவண்டுதான் போவீர்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆலிம்கள் தான் மூட நம்பிக்கை பெருகுவதற்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி கபீர் மௌலவி தரப்பில் பல வாதங்களை வைத்திருக்கிறாங்க. அதில் முக்கியமான வாதம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி மௌலூதுன்னு சொல்லி ஒன்று ஓதி கொண்டிருக்கிறாங்களே, இந்த மௌலூதை எழுதினதே யார்? பொதுமக்கள் எழுதினாங்க. ஆலிம்கள் தான் அரபியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆலிம்கள் எழுதினதுனால தானே இன்றைக்கி மௌலூது ஓதி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆலிம்கள் தான் அதுக்கு அடிப்படை காரணம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்றைக்கி மௌலூதுகளை புதிய மெட்டிலெல்லாம்
படிக்கிறது யாரு? எம்ஜிஆர் ரசிகருக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு மெட்டு, ரஜினிகாந்த் ரசிகர் அதுக்கு ஒரு மெட்டு, சிவாஜி ரசிகனுக்கு ஒரு மெட்டு, இப்படி மக்களை நாசமாக்குறது, புது புது ஸ்டைல் எல்லாம் பாட்டை படித்து மக்களை ஏமாத்துறது, இது ஆலிம்கள் தான் என்று சொல்லி இன்னொரு வாதத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி அடிப்படை காரணம் ஆலிம்கள் தான் என்று சொல்லி கபீர் மௌலவி தரப்பில் வைத்திருக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் இன்ஷால்லா அதுக்குரிய பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிம்கள் தான் மூடநம்பிக்கை பெருக காரணம் என்பதற்கு அவர் ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறார். ஆனால் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அதே அவருக்கு விளங்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆனால் ஆலிம்களாகிய நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு தான்ப்பா இருக்கீங்க. ஆனால் பொதுமக்களாகிய நம்முடைய மக்கள் தான் அறியாமையின் காரணமாக ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் உடனே இவர் என்ன செஞ்சிடாரு? உடனே மக்கள் அப்படியே கொஞ்சம் திசை திருப்புவோம் அப்படின்னு பாட்டு பாடி ஏமாத்த பார்க்குறாரு. உண்மையிலேயே இவர் மட்டும் மற்ற ஜமாத்து இருந்தாருன்னு வைங்க, ஆளும் பார்க்க கொஞ்சம் கலராக கண்ணாடி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படிதான் இருக்கிறாரு. பெய்த்து ஓதி இருந்தாரு, நல்லா சம்பாத்தி ஒன்று சம்பாதிச்சிருக்கலாம். என்னமோ வந்துட்டாரு, ஆலிம் சாக்கள் கூட்டணி வச்சுக்காம இருந்தால் ரொம்ப நல்லம். அடுத்தது தலைவரும் என்ன செய்யறாரு? நம்ம பக்கம் உட்காரக்கூடியவர் தான் நடுவர். என்னமோ நடுவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் நமக்கு சார்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம வாட வைக்கவே தேவையில்லைங்க, மக்கள் தான் காரணம்னு ரெண்டு பேருமே எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க. அடுத்தது இங்க இவ்வளவு மக்கள் குழுமி இருக்கிறீங்களே, இவ்வளவு மக்களும் எப்படி குழுமி இருக்கிறீர்கள்? தௌஹீத் தான் சரியான மார்க்கம், மூட நம்பிக்கை என்பது சுத்தமாவே கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையுமே வைக்க கூடாது என்பதை உறுதியாக ஏற்று இங்கே ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் முதியவர்களும் அனைவருமே குழுமி இருக்கிறீர்கள். எப்படி குழுமினீங்க? சரியா மக்களுக்கு மார்க்கம் போய் சேர்ந்தால், சரியான முறையில் சிந்தித்தால் சத்தியத்தை விளங்கிக் கொள்வார்கள். சரியான முறையில் சிந்திக்கல என்று சொன்னா, மக்களின் அலட்சிய போக்கு இருக்குமே என்று சொன்னால் கண்டிப்பாக மூட நம்பிக்கை பெருகத்தான் செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்னைக்கு கூட மக்கள் சூனியம் சூனியம் சூனியன்றான்ல, இன்னைக்கு நிறைய ஆலிம்கள் கூட தௌஹீதுல பேர் இருக்கக்கூடிய ஆலிம்கள் கூட சூனியத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னுவான். இன்னும் சார் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியத்தால பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களோட தூதர் இருக்காரே முகமது, இவருக்கு பைத்தியத்தில் ஒரு துளி கூட இல்லை. பைத்தியத்தில் ஒரு துளி என்னங்க? பொதுவாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் நம்ம பைத்தியம் இருக்கு. கண்ணாடியை பார்ப்பீங்க தனியா, ஈ அப்படின்னுவீங்க, ஊ அப்படின்னுவீங்க. சிலவன் ஃபோட்டோ போட பார்த்துருப்பீங்களா? செல்ஃபி இன்னும் கண்ணை மேலே போட்டு பார்ப்பான், நாக்க வெளியே போட்டு வேற பார்ப்பான். அப்போ இதெல்லாம் என்னது? பைத்தியத்தில் 20% எல்லாத்துக்கும் இருக்கு. இது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லைன்றான். ஆனா இன்னைக்கு என்னது? மக்கள் ஆளுங்கள் மக்களை ஏமாத்தி சூனியம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு கூட்டம் வச்சுட்டாங்களா, அடே சூனியத்தை எடுப்பாங்களாம். சரிப்பா சூனியம் இருக்குன்னு சொல்றல்ல, எனக்கு சூனியத்தை வைய, வச்ச சூனியத்தை எடுப்போம். அட யாரா வைக்கிறது? வச்சதான் எடுப்போம். வெயிடா அத தெரியாதே இல்லையே. இந்த சூனியத்துக்கு அன்னைக்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் சமாதி கட்டிட்டாங்க. எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் அந்த மக்களும் சூனியத்தை நம்பி இருந்தாங்க. ஃபிரௌனுடைய தரப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போட்டி கலைக்கிறாங்க. போட்டி கலைச்சா அவங்க என்ன செய்யறாங்க? கயிறு இருக்குல்ல, கயிறை தூக்கி போடுறான், பாம்பு போல சீருது. சீர்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அது கண்ணுக்கு எப்படி விளங்குது? ஒரு கச்சீஃப் இருக்குங்க, இந்த கச்சீஃபை பிடிச்சி உதறினாக்க புறா மாதிரி மாறும். உதறி காட்டிடுவேன், பயந்துருவீங்க இல்லையா? அப்ப புறா மாதிரி மாறிடும். மாறினதுக்கு பின்னாடி மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே வித்தியாசமா பார்ப்பான். இதுக்கு வேற மேஜிக், இதுக்கு அரபில சிகர்னு சொல்லுவாங்க. வழக்கத்தில் இன்னைக்கு கண்கட்டி வித்த சூனி எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அது போல கயிறை தூக்கி போட்ட உடனே பாம்பா மாறுது, பாம்பு போல தோற்றத்தை ஏற்படுத்துது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? உடனே தன்னுடைய கம்பை தூக்கி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட கம்பை தூக்கி போடுறாங்க. அது உண்மையான பாம்பாக மாறி அனைத்து கயிறு பாம்புகளையும் விழுங்கி விடுகிறது.
விழுங்கின உடனே அந்த மக்கள் காலு ஆமன்னா பிரப்பி மூசா ஹாரூன், நாங்கள் மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவனை ஈமான் கொண்டோம் என்று ஈமான் கொண்டார்கள். அப்போ மக்கள் சரியாக புரிந்தால் இஸ்லாத்துக்குள்ள வந்துருவான். சரியான முறையிலே மார்க்கத்தை விளங்கி கொண்டால் இது ஏகத்துவத்தின் பக்கம் வருவார்கள். விளங்காமல் இருப்பதுதான் மூட நம்பிக்கை பெறுவதற்கு அடிப்படை ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது இந்த தப்லீக் இருக்குல்லங்க, அல்லாஹ் பாதையில் போகிறோம் அப்படின்னு போவாங்க. இங்கே போகக்கூடிய சில சகோதரர் எடுத்துக்கிட்டா இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நிறைய இளைஞர்கள், மூல செலவை செய்யப்பட்ட இளைஞர்கள், ஆலிம்கள் எதை சொன்னாலும் நம்புறது. இப்படிதான் ஒரு ஜமாத்து லண்டனுக்கு போச்சான். லண்டனுக்கு போனா லண்டன் டவுன் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க இப்போ ரைட் சைடில் திரும்பணும், பின்னாடி யானை வரைச்சிட்டு வருது. உடனே இவர் அமீர் சாப் சொன்னாராம், இப்போ ரைட் சைடில் திரும்பணும், ரைட் சைடில் தான் சிக்னல் போடணும். அமீர் சாபே பின்னாடி யானை வரைச்சிட்டு வருது, என்ன பண்றது, லெஃப்ட் சைடில் போடுப்பா சிக்னலை அப்படின்னாராம். டிரைவர் சொன்னாராம், அமீர் சாபே வலது பக்கம் போனோம், நீ இடது பக்கம் சிக்னல் போட சொல்றீங்க. அமீர் சாப் சொல்ற என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னோட என்னமோ இந்த ஆளு சொல்றான் கிறுக்கு பையன் அப்படியே செஞ்சானா. உடனே வலது பக்கம் போறதுக்கு பதிலா இடது பக்கம் சிக்னலை போட்டான். போட்ட உடனே யானை என்ன பண்ணிச்சான், ஓ இவர் இடது பக்கம் போறானோ அப்படி இடது பக்கமா ஓடி போய் நின்றுச்சான். உடனே அமீர் சாப் சொன்னாரா, திருப்பிடா வலது பக்கம் வண்டிய அப்படின்றாராம். இதுக்குத்தான் அமீர் சாப்பிட பேச்ச கேட்கணும். இதை மக்கள் நம்புறாங்க. ஆனா அதான் பாருங்க. அதே போல அப்ப இது என்ன யோசிக்கணும், அட மூதேவி, லண்டன் ஹபர்ன காடா யானை வர்றதுக்கு, யானைக்கு என்ன ஆரறிவு இருக்கா, ஒண்ணுமே யோசிக்கிறது இல்லை. அதே போல பாட்டு பாடி என்னமோ அசத்திட்டோம், பாட்டு பாடி மக்கள் நம்ப வச்சிடறான் நினைக்கிறாரு. ஆலிம்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு பொதுமக்கள் கூட பாட்டு படிக்கிறானா இல்லையா, மரலியாதாத்தான்றான். அதே போல மூசின்னான சொந்தக்காணின்றான். இதே மெட்ல வேணா மௌலூத படிச்சு காட்டுறாங்க. என்ன சல்லூபினா பில்தி மாமி 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 அலா ஷாஃபி இல் ஆனாமி நாமி 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 மூசின்னான சொந்தக்காணி ரம்டாங்க ரம்டாங்க ரம்டாங்க. படிக்கிறது ஆலிம்களும் படிக்கிறாங்க, பொதுமக்களும் படிக்கிறாங்க. ஏமாறுறது யாரு, பொதுமக்கள் சிந்திக்காமல் ஏமாறுவதுதான், சிந்திக்காமல் அலட்சிய போக்கா இருப்பதுதான் இது போன்ற மூட நம்பிக்கைகள் பெரிதும் பெரிதும் வளர்வதற்கு காரணமாக இருப்பது என்று சொல்லி என்னுடைய அடுத்த வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். மிஷால் மௌலவி அவருடைய தரப்புல சில வாதங்களை வைத்திருக்கிறாரு. பொதுமக்கள் தான் காரணம், மூட நம்பிக்கை பெறுகிறதுக்கு பொதுமக்கள் தான் அடிப்படை காரணம். என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சூனியம் ஒரு வழிகேடு இருக்குது, அதாவது சூனியத்தால கால கையை முடக்கலாம் என்று பொதுமக்கள் ஒரு நம்பிக்கை நம்பியிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைக்கு யாரு அடிப்படை காரணம்? இந்த மாதிரி சிறுக்குகள் எல்லாம் ஆலிம்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பொதுமக்கள் அப்படியே நம்பிட்டு போயிடுறாங்களே, குர்ஆனுடைய வசனங்களுக்கு மாற்றமாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு போறாங்களேன்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்திருக்கிறாரு. அதே போல எதிர்த்தரப்புல பாட்டெல்லாம் படிச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இது ஆலிம்சா மட்டுமா பாட்டு படிக்கிறாங்க, பொதுமக்கள் தான் பாட்டு படிச்சு ராகம் போட்டு மெட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு மெட்ரு கிடையாது, இது பொதுமக்கள் தான் அடிப்படை காரணம் என்று ஒரு வாதமும், இது போன்ற சில வாதங்களை வைத்து அவருடைய தரப்பை இன்னும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே எதிர்த்தரப்புல இருந்து என்ன வாதத்தை வைக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மூட நம்பிக்கை பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்பதை நாங்கள் சொன்னோம். எங்களுடைய அணி தலைவர் கூட அழகான முறையில் விளக்கி சொன்னார். அதே பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்று சொல்லி ஆலிம்களுக்கு சார்பாகவே எதிரணி பேசிட்டு போயிட்டாங்க. இதை நீங்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் கவனித்திருப்பீர்கள். அதாவது இன்றைக்கு ஆலிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆலிம் என்று சொன்னால் யாருங்க? உலமா என்று சொல்றோமே, இவர்கள் யார்? இவர்கள் மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள். இவர்கள் மக்கள்ல மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்கத்தை சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சூரா தௌபா 9வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தில் சொல்கிறான், உங்களில் ஒரு கூட்டம் கிளம்பி போகணும், போய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? லியதஃபக்கஹு ஃபித்தீன், அவர்கள் மார்க்கத்தை கற்று அறிய வேண்டும். மார்க்கத்தை படித்து அவர்களுடைய கூட்டத்திற்கு அவர்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும், அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல் யுந்திரு கௌமஹும்,
அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சூரா தௌபால சொல்றான். அப்ப யார் இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளி? எங்களுடைய தலைவரும் சொன்னார், படித்த ஆலிம். அடே படித்திருக்கிறாய், இப்ப கேட்டா எப்படி சொல்லுவாங்க? நாங்கள் படித்திருக்கிறோம், இல்மை எங்களுடைய உள்ளத்தில் சுமந்திருக்கிறோம், நாங்க நபிமார்ட வாரிசு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாரிசு நாங்க தான் என்று சொல்லி மக்களை வழிகெடுக்குபவர்கள் ஆலிம்களாக இருக்கிறார்கள். அப்ப மார்க்கத்தை படிச்சுட்ட, ஓகே படிச்சுட்ட, வெளியே மக்கள்கிட்ட சொல்ல வேணுமா இல்லையா? மதரசாவுக்கு போகும்போது ஆரம்பத்தில் வீட்டில் அனுப்பி வைக்கும்போது அப்பாவி மாதிரி போறது, வெளியே வரும்போது அட பாவி நீயாடா இப்படி பண்ணிட்ட என்று சொல்ற லெவலுக்கு ஆலிம்கள் தானே இருக்கிறாங்க. ஒரு விடயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தலைமையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காரியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஒரு காரியமாக வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இன்றைக்கு மூட நம்பிக்கை பெருகி இருக்கிறது என்றால், இந்த காரியங்கள் எல்லாம் அதிகரிக்கிறது என்றால் அதுக்கு காரணகர்த்தா யாரு? ஆலிம்கள் தான். பின்னால இருந்து பதுங்கி சைத்தானுடைய வேலையை செய்யறது யாரு? ஆலிம்கள் தானே. சைத்தான் எப்படி செய்வான்? அல்லாஹ் சொல்லும் போது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், யா அல்லாஹ் நான் தீமையை பூமியில் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவேன், வல உகத்தியன்னவும் அஜ்மயின், அதிகமான மக்கள் அவங்க நிலத்தில் கட்டுப்பட மாட்டாங்க. இந்த வேலையை இன்றைக்கு செய்யறது யாரு? ஆலிம்கள் தான். மூட நம்பிக்கை அழகாக்கி காட்டுறது யாரு? ஆலிம்கள் தான். அழகான மெட்டில் பாட்டு படிக்கிறது யாரு? அதிகம் ஆலிம்கள் தான். பொதுமக்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அறியாமை காரணத்தால ஒன்று ரெண்டு விஷயத்தை செஞ்சுட்டு போறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு மக்களை மார்க்கத்தின் பெயரை சொல்லி பயம் ஆட்டக்கூடியவர்கள் யார்? இன்றைக்கு எதிர்த்தரப்புல சொன்னாங்க, சூரத்து ஒரு தோப்பொண்டை போட்டுக்கொண்டு, ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு, தலப்பாவை கட்டிக்கொண்டு, அதுவும் பச்சையில் கட்டுறது, கண்ணை ஃபுல்லாக இப்படி சுருமா அடித்து கருப்பு கலரில் போட்டுக்கொண்டு மிம்பர் மேடையில் ஏறி நிற்கும் போதும் அசாக்கோல் சில பள்ளியில் வாளாக தான் இருக்கும், வாழை அப்படியே காட்டுறது, சின்ன பிள்ளை பார்த்தா பயந்துருவான். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு கொண்டு கையில் தஸ்பீ மணி வேற, இன்றைக்கு டிஜிட்டல் தஸ்பீ மணி அமர்த்தி கொண்டு இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நாளில் ஐஃபோனில் தட்டி கொண்டு இருப்பான். இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஆலிம்கள், மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடியவர்கள் ஆலிம்கள். இந்த மாதிரி அவர்கள் தெரிந்து கொண்டு மக்களை பயமுறுத்துகிறார்கள். எப்படி தெரியுமா? இப்போ இல்மா சுமந்துட்டாங்கல்ல, சொல்றது மக்கள்கிட்ட, மக்கள் கேள்வி கேட்டா உனக்கு அரபி தெரியுமா கேட்குறாங்களா இல்லையா? உனக்கு 16 கலை தெரியுமா? என்ன சொல்றீங்க நடுவர்? இந்த இப்படி கேட்குறாங்களா இல்லையா? 16 கலை தெரியுமா? உனக்கு நகு தெரியுமா? அட இதெல்லாம் மதரசா போனவனுக்கு தெரிஞ்சிருக்கும், நீ மக்கள்கிட்ட சொல்லு. கேட்டு விட்டு எனவே உனக்கு தெரியாது. ஹல் யஸ்தவில்லதீன யாலமூன் வல்லதீன யாலமூன், அல்லாஹ் தஆலா சொல்றான், அறிந்தோரும் அறியாதவரும் சமமாக மாட்டார்கள். எனவே என்ன செய்யணும்? நீங்க ஆலிம்களிடத்துல சமமாக மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. தெரிஞ்சிட்டு நடுவர் ஒரு கதை சொன்னார், பயங்கரமான கதை. அதை மாதிரி சொல்லுவாங்க நடுவர். எப்படி சொல்றாங்கடா, இனவாதிகளுடைய ஒரு காலத்தில் இனவாதிகளுடைய பிரச்சனை அதிகரித்து கொண்டிருந்ததாம். அந்த நேரத்தில் அவுலியா இருந்தாராம். இருந்து இனவாதிகளுடைய தொல்லை ஓவரா போறதுனால அப்படியே ஒரு சத்தமா, குதிரை சத்தமா, பார்த்தா கபூர் அடியிலேருந்து ஒரு குதிரை வருதான், அப்படியே சொயிங்கின்னு ஆலிம்சா உட்கார்ந்தாராம். அவுலியா கருப்பு தோப்பை உடுத்துக்கொண்டு, பச்சை தலப்பாவை கட்டி கொண்டு, தங்க வாழை எடுத்துக்கொண்டு வெட்டி 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 வெட்டின்னு எல்லா இனவாதியும் வெட்டிட்டு போனாரு. மக்களுக்கு இப்படி பயமான கதைகளை சொல்லுகிறார்கள். அப்ப கேள்வி கேட்கிறாங்க, கேள்வி கேட்டா மக்களை பயமுறுத்துகிறார்கள். அதே மாதிரி இன்னும் எப்படி செய்யறாங்கடா ஆலிம்கள், மதுகபுல ஆதரிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி சில ஆலிம்கள் இருக்கிறார்கள். மதுகபுல ஒரு மூட நம்பிக்கைங்க. எப்படி? மிஸ்வா குச்சி இருக்குதுல, இந்த குச்சி, இதை ஒருத்தன் சூப்பினா அவனோட கண்ணு குருடாயிருமா? எப்படி சொல்றான்? மவனே நீ மட்டும் மிஸ்வா குச்சிய சூப்பு, உன் கண்ணுக்கு ஆப்பு. சொல்லக்கூடியது யாரு? ஆலிம்கள் தானே. கேள்வி கேட்டா கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அழிந்து போனது தெரியலையா? கேள்வி கேட்காத சொல்பவர்கள் யார்? ஆலிம்கள். இன்னும் எப்படி கதையெல்லாம் சொல்றாரு. சூனியத்தை பத்தி சொன்னாங்க. சூனியம் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான். எப்படி? அவர்கள் படித்த அரபி மாயையை வைத்துக்கொண்டு, அரபி புலமையை வைத்துக்கொண்டு குர்ஆன் வசனத்தையே திரிக்கிறான். அதே மாதிரி எந்த அளவுக்கு போறாங்கடா, ஒரு கட்டத்தில் எங்களுடைய ஜீலானி, அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறாரு, அவருடைய சகாக்கள் எல்லாம் ஒரு மாடு சாப்பிட்டுட்டாங்களாம், இன்னொருத்தருக்கு சொந்தமான மாடு. இப்போ மாட்டு சொந்தக்காரன் இப்படி சண்டை பிடிச்சி கொண்டு ஜீலானிட்ட இப்போ வருது விஷயம். அவர் சொன்னாராம்,
குன்னுடாராம். அந்த மாட்டினுடைய எலும்பெல்லாம் கொண்டாந்துட்டு உடனே ஆகிருச்சு. இதை யாரால் செய்ய முடியும்? பொதுமக்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், இது ஜீலானியால் தான் செய்ய முடியும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி அதற்கு ஆதாரம் காட்டக்கூடியவர் அனைவரும் ஆலிம்கள் தான். அடுத்ததாக மக்களை ஏமாற்றக்கூடியவங்க ஆலிம்கள் தான் என்று இன்னும் சில வாதங்களை வைத்திருக்கிறார். அதே போல் நிறைய கதைகள், உதாரணமாக சொல்ல போனால் இந்த மதுஹபுகளில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் தோத்து வச்சது யார்? மிஸ்வாக சூப்பினா என்ன வருமா? கண்ணு கெட்டு போகும், இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் நிறைய மதுஹபுகளில் சட்டம், இமாமா இருக்கணும்னு சொன்னால் மண்டை பெருசாக இருக்கணும். அவர் சொல்லலை, அவர் சொன்னார் இல்லையா, நடுவர் அவங்க தரப்புக்கு ஆதாரம் சொன்னார். அதே மாதிரி இவங்க தரப்புக்கும் சொல்கிறோம், மண்டை பெருசாக இருந்தால் தான் இமாமத் செய்யணும். இந்த மாதிரி மதுஹப் சட்டங்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது பொதுமக்களாக சொன்னாங்க, ஆலிம்கள் தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது போன்ற வாதங்களை வைத்து அவர்கள் தரப்பை நிலைநாட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக பொதுமக்கள் தான் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் சமீர் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரணி தலைவர் பாட்டு பாடியாவது நடுவரை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும்னு அழகாக பாட்டெல்லாம் பாடுறாரு. ஆனால் பாட்டுக்கெல்லாம் மசைகிற ஆளா நடுவர்? அந்த உருவத்தை பாருங்கய்யா, அதுக்கெல்லாம் அசைஞ்சு போகிற உருவமா அந்த உருவம்? அந்த அப்படியெல்லாம் அவர் அசைஞ்சு போக மாட்டார். எப்படியாவது மக்களையாவது சரி நம்ம பக்கம் இழுத்துருவோன்னு பார்க்குறாரு. மக்கள்லாம் சிந்திக்கிற மக்கள், இது வேலைக்காகாத மற்ற மக்கள் இல்லை, இது தௌஹீது மக்கள். இவர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை திறன் மிக்க மக்கள். உங்களோட பாடல்களுக்கெல்லாம் மயங்க மாட்டார்கள் என்பதை முதல் வாதமாக வைத்துக்கொண்டு இறைவன் திருமறையிலே ஒரு செய்தியை சொல்கிறான். வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அதிகமான மக்களையும் ஜின்களையும் நரகத்திற்கென்றே படைத்திருப்பதற்கு காரணம் லஹும் குலூபு, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. வலஹும் அய்யுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காது இருக்கிறது, லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. இறைவன் என்ன சொல்றான்? உள்ளம் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, இதை கொண்டு எந்த வகையிலும் மக்கள் சிந்திப்பதில்லை, பார்ப்பதில்லை, நல்லவற்றை பார்ப்பதில்லை, நல்லவற்றை கேட்பதில்லை, சிந்திப்பதில்லை. ஆலிம்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டே போகிறார்கள் என்பதைத்தான் இறைவன் திருமறையிலே சொல்கிறானா இல்லையா? அப்ப நரகத்தில் மக்கள் கிடப்பதற்கு காரணமே மக்கள் சிந்திக்காததுதான். இன்னைக்கு ஆலிம்கள் எப்படியெல்லாம் வகை வகையா பொய் சொல்றான். அட இவ்வளவு மூட நம்பிக்கையை பரப்பும் விதமா பொய் சொல்றான் என்று ரெண்டு மண்டையில தட்டி கூப்பிடாம அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே. சமீபத்தில் ஒருத்தர் பேசுறாரு, நம்ம கபீர் மௌலையோட ஊர்ல தான், அடுத்த அவுலியா அவர் தான். ஏன்னா இப்பவே அவுலியாவை ஆக்கிட்டாங்க, அடுத்த தர்கா அவர் தான் கட்டுவாங்க போல. அவர் ஒரு கதையை சொல்கிறார். ஒரு ஷேகு ஒரு முரீதுக்கு இடையில ஒரு சம்பாஷணை நடைபெற வருகிறது. ஷேகிடத்திலே முரீது கேட்கிறார், நான் உங்களுக்கு ஹிதுமத் செய்யணும் ஷேகே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஷேகு சொல்றார், நீங்க தான் என்னோட வயசுல கூடுதலாக இருக்கிறீங்க, எப்படி நீங்க எனக்கு ஹிதுமத் செய்ய மனசு ஒத்துக்கலையே அப்படிங்கிறாரு. இந்த காரணத்துக்காகவா நான் ஹிதுமத் செய்யக்கூடாது என்று ஜிந்தாமதார் கேட்டுட்டு உடனே ஷேகட கண்ணுக்கு சொங்கின்னு பூந்து சொங்கின்னு வெளியே வந்தாராம். சும்மா கண்ணுக்கு நடுவரே, நல்ல வேலை வேற வழியில பூரையில பூந்திருந்தா அடுத்த நிமிஷமே அது உளுமுறிஞ்சிருக்கும். அது வேற சாப்டர், அதை விடுவோம். அப்போ போயிட்டு வெளியே வந்தாராம். 20 வயசு இளைஞனா. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு மடத்தனம்னு தெரியுதா இல்லையா? அதை சொல்லிட்டு வேற சொல்றாரு, இதை எந்த விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளும்? விஞ்ஞானத்திற்கு அப்பால் பட்டதுதான் ஆத்மீகம். ஏயா கூறுகட்டவன, இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்கே காரணம் இந்த திருமறை குர்ஆனும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தானே. இஸ்லாம் இவ்வளவு விஞ்ஞானம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நவீன விஞ்ஞான வளர்ச்சிக்கு வித்திட்டதே இஸ்லாம் தான் என்பதை தெரிய வேணாமா? நிரூபிக்கப்பட்ட எந்த ஒரு விஞ்ஞானமும் திருமறை குர்ஆனுக்கு முரண்படாதுன்னு தெரிய வேணாமா? இதை எழும்பி உடனே இதை தௌஹீது பள்ளியில சொல்ல முடியுமா? சொல்லி இருந்தா உடனே மண்டையில 2 பட்டி என்னையா பேச்சு பேசுற, நீ கேணத்தனமா பேசுற, கேட்கிறவன் கேணையனா இருந்தா கிணத்துக்குள்ள திமிங்கலம் வாங்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அவன் கேணத்தனமா பேசுறான்னு மண்டையில போட்டு உட்கார வைக்காம அதை பக்தி பரவசத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே. அடுத்ததா ஒரு செய்தி, இன்னொரு அவருக்கு அடிக்கடி விஞ்ஞான அற்புதங்கள் நிறைய சொல்லுவாரு. அதுல இன்னொன்னு, ஒரு முறை அவர் என்ன செஞ்சிருந்தாராம், இந்தியாவுக்கு போயிருந்தாராம். அப்போ அங்க உள்ள ஷேகு ஒரு செம்பை கொடுத்து, இதை பத்திரமா கொண்டு போயிருங்க, வீட்டில் கொண்டு போய் தான் திறந்து பார்க்கணுங்க, திறந்து பார்த்துறாதீங்கன்றாராம். சரி ஷேகு சொல்லிட்டாரே கட்டுப்படணும்னு வீட்டுக்கு வந்தாராம். திறந்து பார்த்தா உள்ள 2 முடிக்குதான் நம்ம இடத்துல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாராம். உடனே கோல் அடிச்சு கேட்டாரா, என்ன ஷேக எனக்கு மயிரை தந்துட்டீங்க அப்படின்னு. இல்லையா, அது ரசூலுல்லாஹ்ட முடி, அது 2 முடி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவரும் நம்பிக்கொண்டு அதை மூடி வச்சுட்டாராம். கொஞ்ச நாளைக்கு பிறகு அண்மையில திறந்து பார்த்தாங்களாம், இன்னொரு முடி முளைச்சிருக்குதான். என்னன்னு பார்த்தா குட்டி போட்டு இருக்கிறது.
பாருங்க பாருங்க நடுவரே, இதெல்லாம் எப்படி நம்ப முடிகிறது? உங்களாலேயே நம்ப முடியலன்னா மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே. அப்போ குட்டி போட்டுதுன்னு சொன்னா எப்படி குட்டி போடும்? உடலுறவு கொண்டு சரண்டு முடியும் அல்லது முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சுதா? அட இதை சிந்திக்க வேணாம். இதை சிந்திக்காம இன்னைக்கு எத்தனை சமுதாயம் மூடத்தனமாக நம்முடைய காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். அட என்னையா பேச்சு பேசுறேன்னு மண்டையில தட்டி இதெல்லாம் ஒரு காரணம் கூப்பிட்டு தலையை தட்டி கொண்டு உட்கார வைக்க வேணாம்? சிந்திக்கலையே நாம. ஏன் நம்ம சிந்திக்காததுனால தான் இப்படி ஆலிம் சாக்கள் எத்தனை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து மிம்பர் மேடைகளிலே தைரியமாக பேசுவதற்கு காரணம் நாம சிந்திக்க. பொதுமக்கள் தான் என்ன வேணாலும் கேட்பான், எதை சொன்னாலும் கேட்பான். 4 தொப்பியை போட்டுட்டு நல்ல ஜுப்பாவை வளர்த்து கொண்டு வந்து சொன்னா கேட்டு விடுவார்கள் என்ற தைரியம் தான். நீங்க சிந்திங்க. அடுத்ததாக இந்த சமுதாயம் வழிகட்டு போறதுக்கு, இந்த சமுதாயத்திலே மூடநம்பிக்கை பெறுவதற்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம், ஆலிம்களை உருவாக்கும் போதே எப்படி உருவாக்குறோம்? நல்ல படித்தவனை, ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிறவனை, செகண்ட் ரேங்க் அடிக்கிறவனெல்லாம் ஆலிம்சா உருவாக்குறதுக்கு மதரசாக்கு அனுப்புகிறோமா? கிடையாது. முள்ள மாதிரி முடிச்சவிக்கு வகுப்புலேயே உருப்படாதவன் கடைசியில் வரேன் இவனை பிடிச்சி மதரசாக்கு அனுப்பி விடுறது. வேண்டாம் வெறுப்பில் பிள்ளையை பெற்று காண்டாமிருகம்னு பேரை வச்சானா அந்த மாதிரி பிடிச்சி அனுப்பிடுறது. இதெல்லாம் படித்து உருப்படவா போகுது, இதெல்லாம் என்னத்தை 4 வருஷம் 5 வருஷம் கடந்துட்டு வா, அப்படி தானே அனுப்பி வைக்கணும். ஒழுங்கான சிந்தனை திறன் மிக்க, சிந்தனை ஆற்றல் மிக்க ஒருவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிறவனை உருவாக்க வேண்டும் என்று அனுப்பி இருக்கிறோமா மதரசாக்களுக்கு? இல்லையே. அப்போ என்ன காரணம்? மக்கள் சிந்திப்பதில்லை. தயாரிக்கும் பொழுது கூட அவனை மடத்தனமாகத்தானே தயாரித்து வச்சிருக்கிறோம். யாரு? பொதுமக்களுடைய பலவீனமா இல்லையா? இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம். அப்போ மக்கள் சிந்திக்காதது தான், மக்கள் ஆலிம்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டிருப்பது தான் இந்த சமுதாயத்திலே மூட நம்பிக்கையும் இணை வைப்பு பெருகுவதற்கும் பெரிதும் காரணமாக இருக்கிறது. மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சிந்தியுங்கள். ஆலிம்கள் எதை சொன்னாலும் கேட்டுவிட்டு போகாதீர்கள். சட்டையை பிடிச்சி கேளுங்க, எங்க வருது ஆதாரம், எதுல வருது, குர்ஆன்ல வருதா, ஹதீஸ்ல வருதா என்பதை கேளுங்கள். உலகத்திலே ஏற்பட்ட அத்தனை புரட்சிகளுக்கும் மக்கள் சிந்தித்ததுதான். மக்களுடைய சிந்தனை துளிதான் உலகத்திலே ஏற்பட்ட அத்தனை புரட்சிக்கும். இந்த ஊரிலே, இந்த பிரதேசத்திலே இந்த ஏகத்துவம் வளர வேண்டும் என்று சொன்னால், மிளர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனையை துளிர் விடுங்கள். சிந்தித்து பாருங்க, என்ன சொல்றான், ஏது சொல்றான் என்பதை சிந்தித்து முடிவெடுத்து நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய எல்லா கூட்டமாக, நாளை மறுமையில் வெற்றியடைய கூட்டமாக உங்களையும் என்னையும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஆக்கியவர் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். தரப்புல அடிப்படைவாதமாக சிந்திங்க, சிந்திச்சால்தான் வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் மூளையை பயன்படுத்துறது என்ற துணிப்பொருளில் சில தகவல்களை பதிய வைத்திருக்கிறாங்க. சிந்திக்காதனால தான் தலைமுடி குட்டி போட்ட கதையெல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் சிந்திச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்ற துணிப்பொருளில் இந்த தரப்பில் இருந்து பேசியிருக்காங்க. அடுத்ததாக தொகுப்புரை வந்து இரண்டு தரப்பிலையும் 8 டைம் போதாத காரணத்தினால டைமை குறைத்து 8 நிமிடங்கள், கபீர் தரப்புக்கு 8 நிமிடமும் மிஷால் தரப்புக்கு 8 நிமிடமும் வழங்கப்பட்டிருக்குது. எனவே தொகுப்புரையை வந்து கபீர் தரப்பில் ஆரம்பிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய மூடநம்பிக்கைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களா பொதுமக்களா என்கிற பட்டிமன்றம் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நடுவர் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி புரட்டி வளர்ச்சி எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. அவர் உருவத்தை பார்த்தீங்களான்னு சும்மா அவர் தேவையில்லாமல் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் நாட்டாமல் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தீர்ப்பை மாற்றி சொல்லவே மாட்டார், தெளிவாக தான் இருப்பாருங்கிற விஷயத்தை நம்ம அனைவரும் புரிஞ்சுக்கணும். விஷயம் எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்ம இப்போ தொகுப்புரையில் பார்க்க போகிறோம். மூட நம்பிக்கைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு அவுலியா பற்றி சொல்கிறாங்க. சதகத்துல்லான்னு சொல்லி ஒரு சதகத்துல்லா அப்பான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். அவரிடத்துல மக்கள் போய் கேட்டாங்களாம், பீரப்பா வந்து பள்ளிவாசலுக்கு மக்கள் தொழுகிற டைமத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் மக்களை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க பீரப்பாக்கிட்ட. அதுக்கு பீரப்பா சொல்கிறாரு, மக்கள் தொழுகிற பள்ளிவாசலுக்கு நான் வருவதில்லை. அப்படியா? என்ன விளக்கம்? இல்லை, நான் வந்து 5 வேளை தொழுகி நான் காபத்துல்லாவுக்கு போயிடுவேன். இருக்கிறது வந்து வெளிநாட்டில், போகிறது காபத்துல்லாவுக்கு. அது எப்படி சாத்தியம்னு கேட்ட உடனே அவர் வந்து நெசவு நெய்து கொண்டிருந்த அந்த கால் வைத்திருந்த குழியிலிருந்து காலை தூக்குனாராம், உள்ளுக்குள்ளே காபத்துல்லா தெரியுதான். அப்போ எப்படியெல்லாம் மக்களை மடையனாக்குகிறார்கள் இந்த ஆலிம்கள் என்பதை இதிலிருந்து நீங்கள் புரியலாம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து பயமுறுத்துறது. அடே வந்து நான் அவனுக்கு மையத்து செஞ்சுருக்கிறேன், நீ ஒரு மையத்து மாதிரி தான் இருக்கணும், என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அண்மையில் கூட நடந்த விவாதம்னு பார்த்தீங்க.
நான் மட்டும்தான் பேசுவேன், எவனும் பேசக்கூடாதுன்னு சொல்லி பையத்தை எடுத்தே மக்களை மையத்தாக்கக்கூடிய உலமாக்களை பார்த்துருக்கீல்ல. அதே மாதிரி ஜுப்பா, தொப்பி, தலைப்பாக இதை வைத்து மக்களை பயமுறுத்துவார்கள். தன்னுடைய அரபி புலமையை வைத்து மக்களை பயமுறுத்துவார்கள். பேச்சு துணியிலே மக்களை பயமுறுத்துவாங்க. பயான்ல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான உயிர் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியே ஒரு ஒரு கண்ணீர். இன்னைக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன ரசூலுல்லாஹ்வோட உயிர் பிரிஞ்சு போகுதா? இல்ல ரஃபீகில் அலா, ரசூலுல்லாஹ்வோட உயிர் அல்லாஹ் இடத்துல போகுதா? இப்படி பேச்சிலேயே மக்களை பெயர்களாக்குகிற வேலையைத்தான் ஆலிம் சாக்கள் செய்கிறார்களே தவிர அறிவுபூர்வமாக எதையும் செய்வது கிடையாது. மூடநம்பிக்கையை வளர்க்கக்கூடிய வேலை இவர்கள் தான் செய்கிறார்கள். புகாரியில் எந்த பலவீனமான ஹதீஸும் கிடையாதான். புகாரி இமாமே அப்படி சொல்லலை. புகாரி இவர் சொல்றாரு. இப்ப அப்படி எவனாவது சொல்லிட்டான்னு சொன்னா அவன் காபீராயிருவானமே. புகாரியில் பலவீனமான ஹதீஸ் இருக்குன்னு எல்லா சலபுகளும் ஏற்றுக்கொண்டது, எல்லா கலப்புகளும் ஏற்றுக்கொண்டது. இப்படி இருக்க அப்படி சொன்னாலே அவன் காபீரான். இப்படியெல்லாம் மக்களை மடையர்களை பயமுறுத்தி மடையர்களாக்குகிறார்கள். பாருங்க நீங்க புகாரியில் 3461 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பல்லிகு அன்னி வலவாயா என் பற்றி ஒன்றை தெரிந்திருந்தாலும் எடுத்து வையுங்கள், எத்தி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது யார் செய்ய வேண்டிய பொறுப்பு? உலமாக்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு. வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்துடன் கலக்காதீர்கள். தக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமூன், அறிந்து கொண்டே உண்மையை நீங்கள் மறைக்காதீர்கள். யாருக்கு வருது? அறிந்தவர்கள் உலமாக்கள். ஆலிம் என்றாலே அறிந்தவன், மார்க்கத்தை அறிந்தவர்கள். அப்ப கலப்பது மறைப்பதெல்லாம் யாரு? உலமாக்கள் தானே. கேட்டா சொல்றாங்க மௌலுது ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்சாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஹஸ்ஸான் இப்னு சாபித் மௌலுது படிச்சாராம். அட கவிதை படிச்சான்னு இருக்குது, காபீர்களுடைய கவிதைகளுக்கு பதிலடி கொடுத்தாருன்னு இருக்குது, காபீர்களுக்கு எதிராக கவிதை படித்தாருன்னு இருக்கிறது. உங்களை மாதிரி புகழ்ந்து படிச்சாரா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்ச மாதிரி படிக்கிறத நாங்க படிச்சு காட்டுவோம். எப்படி? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஒரு மௌலுது படிச்சார்ல, அதாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி சில மௌலிதுகளை படித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் நாங்களும் என்ன செய்கிறோம், இப்பொழுது மௌலிது படிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதை சரிப்படுத்தக்கூடிய சிலர்களை பார்க்கிறோம். நம்ம எப்படி அது? மௌலாய சல்லி வசல் சல்லி வசல் நாங்கள் படிக்கிறோம். இப்போ மௌலிதோதும் மௌலவிக்கா பள்ளிவாசல், லிந்தாயி மன்னபதா மன்னபதா, சிறுகாகி மறுமை வாழ்வு மன்னாவதா, ஆலாக பீபிக கை பீபிக கை, அழகாக திருடும் ஹசரத்துடைய கை, ரில் ஹல்கி குல்லிஹிமி குல்லிஹிமி, மௌலுது குப்பை நரகத்திலே கருகுமே. அப்ப இதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் பண்ணது. ரசூலுல்லாவை இஸ்லாத்தை இழிவுபடுத்தினால் அதுக்கு அவர் பதிலடி தான் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணல? ரசூலுல்லாவை புகழ்கிறோம் என்கிற பேர் ஒரு கவிதை படிக்கல. அப்போ மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை ஆதாரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நிறைய விஷயங்கள் உணர வேண்டும். கடைசியாக இந்த ஆலிம் பெருமக்கள் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கான இந்த மார்க்கத்தினுடைய எச்சரிக்கையை நாங்கள் சொல்ல தவற மாட்டோம். இவர்கள்தான் இந்த மூட நம்பிக்கை பெறுவதற்கு பெரிதும் காரணம் என்பதை இந்த இடத்தில் விளக்காமல் விட மாட்டோம். எந்த அளவுக்குன்னு பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நஹல் என்ற அத்தியாயத்தில் 24வது இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும் மாதா அன்ஸல ரப்புக்கும் காலு அசாத்தீருல் அவ்வலீன், உங்கள் ரப்பு உங்களுக்கு எதை அருளினான் என்று கேட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதை அருளினான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா வமின் அவ்ஸாரில் லதீன யுதில்லுனஹும் பிகைரி இல்ம். இது எதுக்கு தெரியுமா? இவர்கள் யாரையெல்லாம் அறிவில்லாமல் வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய பாவச்சுமையையும் சேர்த்து சுமப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படி சொல்லி இருக்கிறோம். அலா சாமா யஸிரூன், இந்த மாதிரி மக்களை அறிவுகட்ட கதைகளை சொல்லி வழிகெடுப்பவர்கள் மறுமையில் மோசமான சுமையை சுமப்பார்கள் என்று அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? வழிகெடுக்கக்கூடிய உலமாக்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிமில் 69வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் கான, யார் இந்த மார்க்கத்தில் கெட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி விடுகிறானோ அவனுக்கு அந்த கூலியும் கிடைக்கும், அதை பின்பற்றிய அனைவருடைய கூலியும் கிடைக்கும். எந்தெந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே மக்கள் மத்தியில் தயவுதாட்சணியம் என்று பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், மறுமையில் உங்களுக்கு மக்களுடைய பாவமும் சேர்ந்துதான் கிடைக்கும். இது முஸ்லிமுடைய ஹதீஸ். அப்படியெல்லாம் பார்க்கிறோம். எனவே தெளிவாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கை என்பது பெருகுவதற்கு
பெரிதும் காரணமாக இருப்பது பொதுமக்கள் அல்ல. இவர்கள் காட்டின உதாரணங்களாக இருக்குதே அதெல்லாம் மண்ணு. பொதுமக்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் மண்ணளவுங்க. உலமாக்கள் உருவாக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மூட நம்பிக்கைகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மலையளவுக்கு இருக்கிறது. மறுக்க முடியுமா? உருவாக்குறது ஆதரிக்கிறதா யாரு? இன்னும் சொல்றேன் கேளுங்க. அப்துல் காதர் ஜீலானி ஒரு தடவை ஊரில் இருக்கிற போல ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மரணிச்சான். அழுது புலம்பிக்கிட்டு அப்துல் காதர் ஜீலானியே என் குழந்தை மரணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போனாங்களாம். அப்துல் காதர் ஜீலானி வெளியே வந்தாராம். அண்ணாந்து பார்த்தாராம். அன்று இரவு யாருடைய உயிரையெல்லாம் மலக்குல் மௌத்து கைப்பற்றினாரோ எல்லாருடைய உயிரையும் ஒரு கூடை உள்ள போட்டு எடுத்துக்கிட்டு வானத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. கூடை ஏன்னா மறக்கிற யாரும் தானே நடக்குதுங்க. ஏய் அந்த அம்மாவுடைய குழந்தையுடைய உயிரை கொடு அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, அல்லாவுடைய கட்டளை, மீற மாட்டோம். மரியாதையாக கொடுக்குறியா இல்லைன்னு கேட்டார் அப்துல் காதர் ஜிலானி. அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டியா? தலையில் இருந்த தலப்பாயை அவிட்டு அதில் ஒரு சுருக்கோனை போட்டு சுற்றி எரிஞ்சாரா காலவை மாட்டிக்கிட்டான் மலக்குள் மூத்துற. ஒரே வெட்டி அண்டு ஊரா மூத்தாயிரம் அவ்வளோ பேர் உயிர் கீழே எல்லாம் உசுராயிட்டாங்க. மலக்குள் மூத்து ஓடி போய் யாழ் எப்படி நடந்துருச்சு? அட ஒரு உசுரத்தானே கேட்டார், கொடுத்து தொலைக்க வேண்டியதானே அப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்படியெல்லாம் மூட நம்பிக்கை சமுதாயத்தில் பரப்புவது யார்? பெரிதும் காரணம் ஆலிம்களை என்பதை தெள்ள தெளிவாக இந்த இடத்தில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூட நம்பிக்கை பெருக பெரிதும் காரணம் ஆலிம்கள் இல்லை பொதுமக்கள் தான் என்பதை எதிர்த்தரப்பு தலைவர் சகோதரர் கபீர் அவர்கள் நல்லா சவுண்டாகவே சொன்னார், எல்லாத்தையும் கேட்கறதுக்கு. எப்படின்னா உருவாக்குறது ஆலயம் ஆனால் அது பெருக்கிறது தான் மக்கள் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதே போல் நாங்களும் என்ன சொல்கிறோம்னா மறுக்கல்ல, உலமாக்கள் ஆலிம்கள் உருவாக்கினார்கள் என்பதில் ஒரு கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாது. அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள் பெரும்பான்மையான மூட நம்பிக்கைகளை. ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய பொதுமக்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோபித்த தேரர் என்று சொல்லக்கூடிய ஒரு மதகுரு இறந்து போன சமயத்திலே அங்கே போய்ட்டு என்ன செய்கிறான், அங்கே போய்ட்டு ஃபாத்தியா ஓதி கையேந்து நிற்கிறான். யாரா அது அப்படின்னு பார்த்தா அஜ்ரத் தொப்பியை போட்டிருக்காரு, ஜுபா போட்டிருக்காரு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் அந்த ஹஸ்ரத் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ மக்களுடைய அறியாமை தான் இது போன்ற மூட நம்பிக்கைகளும் பெரும் பெரும் தவறுகளும் சமூகத்திலே விளைவதற்கு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த உலக விஷயம் இருக்குல்ல, உலக விஷயத்துக்கு நாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு நாம் மார்க்க விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டா, ஒரு பையனை படிக்க வைக்க போறீங்க, மகனை படிக்க வைக்க போறீங்க, எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, எது நல்ல குவாலிட்டியான ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கிறதா, தமிழ் மீடியம் சேர்க்கிறதா, இப்படி பலதரப்பட்ட வகையில் ஆய்வு பண்ணி சிந்திச்சு அந்த உலக கல்வியை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் மார்க்க விஷயம் மறுமை நாள் இதை நாம் என்ன செய்கிறோம், யோசிக்காமல் இருக்கிறோம். அதே போல் இன்னைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய பாருங்களேன், 6 மணிக்கு பின்னாடி முட்டை கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க, 6 மணிக்கு பின்னாடி காசு கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க. சரி, 6 மணிக்கு பின்னாடி கடையில் முட்டை வியாபாரம் பண்ணாமல் இருக்கிறானா, காசு கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருக்கிறானா, அவனுக்கு எந்த ஒரு தரித்திரமுமே வரலையேங்க. அப்போ இந்த மக்கள் யோசிக்கிறது இல்லை. அதே போல் தகடு தாயத்து, இதெல்லாம் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை. ஒரு நோய் வந்தால் கையில் ஒரு கருப்பு கையில் கட்டிக்கணும், கழுத்தில் ஒரு கருப்பு கையை கட்டிக்கணும், இடுப்பில் ஒன்றா கட்டிக்கணும், வேற மாற்றுறதுக்கு இடம் இல்லை. இல்லைன்னா உள்ளங்காலில் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கட்டிக்குவான். இது கட்டிட்டு சிலாக்களுக்கு குணமாயிரும். உண்மையிலேயே சில மக்கள் அசரத் போய் கட்டிடுவாங்க, குணமாயிரோட அப்போ தாடு தாயத்து தான் குணப்படுத்திச்சு அப்படின்னு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது என்ன நிலைமை தெரியுமா? இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, என்னன்னா குருவி நிற்க பழம் விழுந்த கதை அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிட்டுக்குருவி இருக்குல்லங்க, சின்னதாக இருக்கும், தூக்கி பார்த்தாலும் ஒரு 20-30 கிராம்ஸ் தான் பாரமாக இருக்கும். இது பழம் இருக்குல்ல, தெளிவாக விளங்குறதா இருந்தால் ஒரு பிலாக்கா இருக்கு, பலாப்பழத்தில் ஒரு குருவி போய் நின்றுச்சான். நின்று கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிலாக்கா கீழே விழுந்துருச்சான். குருவி பார்த்துச்சான், அட்டாட்டா நாம் அவ்வளோ பாரமா, நம்ம பாரத்தையே சுமக்க முடியலையப்பா இந்த பலாப்பழத்துக்கு அப்படி அந்த குருவி நினச்சிச்சான். அதை மாதிரி தான் அஜரத்தில் போய் கையில் கட்டினோட, அடடா கட்டி விட்டாரேப்பா
கட்டினோட குணமாயிருச்சே இப்படின்னு என்ன செய்யறது, நம்பி ஏமாறக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த புறா வளர்க்குறதுன்னுவாங்க. நிறைய சின்ன புடியமார் வந்து அஜரத் மாட்டனை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, அஜரத்து புறா வளர்க்கலாமா? ஏன்பா ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏங்க இந்த பெரிய ஒரு ஆள், ஏங்க இந்த வயசில் புறா வளர்க்கலாமா, புறா வளர்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்கிறீங்களே. இல்லை, எங்கள் அம்மா கோழி வளர்த்தாங்க, ஆடு வளர்த்தாங்க, மாடு வளர்த்தாங்க, கொக்கு வளர்த்தாங்க, ஆனால் புறா தாங்க வளர்க்கூடல. ஏண்டா வளர்க்கூடல? புறா வளர்த்தா தரித்திரியமா? அப்போது புறா வளர்ப்பது தரித்திரியம் என்று சொல்வது கூட ஒரு மூட நம்பிக்கையா இல்லையா? தரித்திரத்தை தரக்கூடியவன் யார்? அப்போ இப்படி பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகளில் மக்கள் விழுந்து அறியாமையின் காரணமாக ஏமாந்து போயிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆலிம்கள் மறுமை நாளில் வந்து கூட மக்களை வந்து சாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அல்லாட்ட. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வகால அல்லதீன ஊத்துல் இல்ம இன்னல் ஹிஸ்யல் யௌம வஸ்ஸூஅ அலல் காஃபிரீன். அறிவு வழங்கப்பட்டவர்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள், அஜரத் மாற கதையெல்லாம் கேட்டு ஏமாறாத மக்கள் நாளை மறுமையிலே கூறுவார்களாம், இன்னல் ஹிஸ்யல் யௌம வஸ்ஸூஅ, இன்றைய தினம் இழிவும் கேடும் யாருக்கு தெரியுமா? அலல் காஃபிரீன், அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு தான். எனவே சிந்தித்தால், நாம சுயமா யோசித்தால், சொல்றதெல்லாம் நம்பாம சுய புத்தியோடு நாம் நடந்து கொண்டால் நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இன்னொரே ஒரு கதை ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, ஒரு அஜ்ரத்து பயான் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த ஏரியாவில் ஒருத்தர் தூக்கு போட தரமாறிக்கிட்டு இருந்தாராம். அப்போ இவர் செத்துட்டாரா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. நான் தூக்கு போட போறேன், நிறைய பிரச்சனை, இப்படின்னு ஓன்னு பிரச்சனையா. சரின்னு அடுத்த நாள் எல்லாம் பயான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ அந்த தூக்கு போட போனேன்னு சொன்ன மனுஷன் நேற்று தூக்கு போட போனேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எல்லா மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் செத்துட்டாருன்னு, மூத்தா போயிட்டாருன்னு. இன்னைக்கு பார்த்தா அந்த சபையில அவர் வந்து இருக்கிறாராம். உடனே பயான்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் கேட்டாராம், என்னப்பா தூக்கு போட்டு சாவ போறேன்னு சொன்னீங்க, சாவல்லையா, என்ன ஆச்சு? இல்லை, இந்த பயானை கேட்டு தான் நான் தூக்கு போடல. இந்த பயானை கேட்டு தூக்கு போடலையா? அப்படி என்னப்பா இந்த பயான்ல இருந்துச்சு? இல்லைங்க, இவர் பயானை கேட்டுட்டே நீங்க உசுரோடு இருக்கிறீங்களே, இவர் பயானை கேட்கறதே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பயானை கேட்டுட்டே நீங்க நிம்மதியா இருக்கும் போது எனக்குள்ள பிரச்சனைனால ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க அப்படின்னாராம். அப்ப அந்த அளவுக்கு ஹஜ்ரத் மாரே வாயை திறந்தா, சதகுத்துல்லா அப்பாவே பார்த்தீர்களா, ரிஃபாய் நாயத்தை பார்த்தீர்களா, அங்கால போச்சு, இஞ்சால வஞ்சி, குடலை கழுவினா, வாயிலேருந்து கிட்னியை வெளியெடுத்து கழுவி உள்ளுக்கு போட்டான். இப்படி எல்லா கதையும் சொல்லும் போது நம்முடைய மக்கள் ஏமாந்து சிந்திக்காமல் தான் வழித்தவறி போகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எப்போது நம்முடைய மக்கள் சிந்திப்பார்களோ, பொதுபோக்கு தன்மை இல்லாமல் இருப்பார்களோ, அலட்சிய போக்கு இல்லாமல் இருப்பார்களோ, அப்போது இந்த மூட நம்பிக்கைக்கு சாவு மணி அடித்து விடலாம். அப்படி வந்த கூட்டம் தான் இந்த தௌஹீத் மக்கள். இவர்கள் நம்புவார்களா? இவர்கள் நம்ப மாட்டார்கள். ஏன் நம்ப மாட்டார்கள்? இந்த மக்களிடத்தில் போயிட்டு ரிஃபாய் நாயன் கதையை சொன்னா மண்டேலே போடும், என்னடா ரிஃபாய் நாயம் அப்படின்னு. அப்ப குர்ஆன் ஹதீஸை எப்போது பின்பற்றுவார்களோ அப்போதுதான் இந்த மூட நம்பிக்கை இல்லாமல் போகும். எனவே அன்பார்ந்த ஆலிம்களே, இது போன்று மக்களை ஏமாற்றி காசு சம்பாதித்து பிச்சை வாங்காதீர்கள். அதே போல அன்பின் மக்களே, நீங்களும் அலட்சிய போக்கில்லாமல் சிந்தித்து வாழக்கூடியவர்களாக வாழ்ந்தால் இந்த மூட நம்பிக்கையை ஒழித்து நாளை மறுமையிலே வெற்றி பெறலாம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டு தரப்புகளும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது நம்ம இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். தீர்ப்பு இதில் ரெண்டு தரப்பும் எடுத்து வைத்த வாதங்களில் யாருடைய தரப்பு சொன்ன வாதம் நியாயமானது, உண்மையிலே காரணம் ஆலிம்களா பொதுமக்களா என்ற விஷயத்தை தெளிவுபடுத்த இருக்கிறோம். முதலாவது, ஆலிம்களை பொறுத்த மாத்திரத்தில் உண்மையிலேயே சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மோசமான வேலையை செய்யக்கூடியவர்களாகத்தான் ஆலிம்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு வழிகேட்டையும் இவ்வளவு மூட நம்பிக்கைகளையும் உருவாக்குறது யார், ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்? ஆலிம்களாக தானே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவங்க எப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா.
அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் யார்? மக்கள் தான். இப்போ ஆலிம்கள் வந்து அல்லாஹ்வை பொதுமக்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்ச வேண்டியவர்கள், அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு நடக்க வேண்டியவர்கள். திருமறை வசனங்கள் நிறைய தெரியும், நபிகளாருடைய பொன்மொழிகள் நிறைய தெரியும். அப்போ அப்படி இருந்தும் மார்க்கத்தை தெளிவாக விளங்கி வைத்திருந்தும் என்ன பண்ணுறாங்க? மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு சினிமா பாட்டு மெட்டுகளில் மௌலூதுகள் ஓத சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஆலிம்கள் வந்து அதுக்கு அங்கீகாரம் பகிரங்கமாக கொடுக்குறாங்க. நல்ல மெட்டுகளில் ஓதுங்க. இப்போ எந்த அளவுக்கு ஆலிம்கள் கேடு கேட்டு போய்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அதே போல மதுஹபில் இருக்கக்கூடிய சட்டங்களை, ஆபாசமான அறிவுக்கு சம்பந்தமே இல்லாத சட்டங்கள் இருக்கும், மார்க்கத்துக்கு முரணான சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்தை கூட அங்கீகரித்து என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஜும்மா மேடைகளில் பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? அப்ப ஆலிம்கள் இதை வந்து எதிர்க்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வழிகேடு என்று தெளிவுபடுத்தக்கூடிய கடமை ஆலிம்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆலிம்களே உட்கார்ந்து என்ன பண்றாங்க? இந்த மாதிரி வழிகேடுகள் எல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்துல் காதர் ஜெயிலானி என்ற பேர்ல அல்லாஹ்வோடு போட்டி போடக்கூடிய விதத்தில், அல்லாஹ்வை விட மேல அப்துல் காதர் ஜெயிலானியை கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள கதைகளை கூட ஆலிம்கள் சொல்றாங்களா இல்லையா? அப்ப ஆலிம்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருக்கணுமா இல்லையா? அவங்க தானே பொதுமக்களுக்கு இறையச்சத்தை ஊட்ட வேண்டும். அப்ப இவ்வளவு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் எந்தவித கவலையுமே இல்லாம சுய லாபத்துக்காக வேண்டி, தண்ட சம்பாத்தியத்துக்காக வேண்டி இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை சமுதாயத்தில் உருவாக்கத்தான் செய்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்படி உருவாக்குறன்றதுக்காக வேண்டி பொதுமக்கள் என்ன செய்யணும்? பொதுமக்களுக்கு அல்லாஹ் சிந்தனை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அவன் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? ஆலிம்கள் இப்படி எல்லாம் அடிச்சு விடுறாங்கன்னு சொன்னா பொதுமக்களா இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்கணுமே. சிந்திச்சேன்னு சொன்னாலேயே இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருந்து நமக்கு விலகி கொள்ள முடியும். இங்க பெரிய குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் அறிவிப்பாளருக்கு போய் ஆய்வெல்லாம் செய்ய தேவையில்ல. உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்தி பளிச்சுன்னு தெரியும். இது வந்து இஸ்லாம் இப்படி சொல்லி இருக்காது. நான் கேட்கிறேன், பீடி மஸ்தான் அவுலியா, அந்த அவுலியா, இந்த அவுலியா, கஞ்சா மஸ்தான் அவுலியா எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே, இந்த பீடியோட அவுலியாவை சம்பந்தப்படுத்தினாலே மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளங்க வேண்டியதானே? இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு விளங்க வேண்டியதானே? ஏன் மக்கள் இந்த அளவுக்கு சொல்லியும் கூட விளங்காம இருக்கிறாங்க? இந்த 2 தலைமுடி இருந்துச்சா, அதை 2-3 நாள்ல பார்த்தா குட்டி போட்டு இருக்குதான். அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த அறிவு கெட்டதனமா தான் மக்கள் நடக்க வேண்டுமா? உலமாக்கள் இந்த அளவுக்கு வந்து சொல்றாங்கன்னு சொன்னா பொதுமக்கள் ஏன் இந்த மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கணும்? இந்த மாதிரி கேட்கறதுனால தான் இந்த அளவுக்கு சமூக அங்கீகாரத்தோட மூட நம்பிக்கைகள் பெருகி இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நரகத்துக்குள்ள போன உடனே அல்லாஹ் சொல்றான், நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, நாங்க நல்லதை கேட்டு நல்லதை சிந்திச்சிருந்தா, சரியான முறையில் யோசிச்சிருந்தா, மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர், நாங்கள் நரகவாசிகள் ஆயிருக்க மாட்டோமே. நரகத்துக்குள்ள போய் சொல்லுவாங்களா, ஒழுங்கா சிந்திக்க இருந்துச்சு, சொன்னதை சிந்திச்சு செயல்பட இருந்துச்சு. பொதுமக்களுக்கு அந்த கடமை இருக்குதானே? உலக விஷயம் கொண்டு போகும்போது எவ்வளவு நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். ஒரு தேங்காய் வாங்க போனாலே ஆட்டி பாட்டு வாங்குறோம், நல்ல தேங்காவா கெட்ட தேங்காவா. ஒரு ட்ரெஸ் வாங்க போனா எத்தனை கடைக்கு ஏறி இறங்குறோம். என்ன உலக விஷயத்துல நம்ம ஏமாந்துடக்கூடாது. அப்ப உலக விஷயத்துக்கே இந்த அளவுக்கு நம்ம ஆர்வம் செலுத்தக்கூடிய நாம மார்க்க விஷயம் என்று வரும்போது இது மார்க்கத்தில் இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா உரசி பார்த்துருக்கணுமா இல்லையா? சொல்றது குர்ஆன்ல இருக்குதான்னு சொல்லி ஆளுங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணுமே. கேள்வி கேட்காமலே இந்த மாதிரி சமுதாயம் சிந்திக்காமல் செயல்படாமல் நரகத்துக்கு போவதற்கு சிந்திக்காமல் இருப்பதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்படி இருக்கிறதுனால பொதுமக்கள் ஆலிம்களுக்கு கையை காட்டி இவன் தான் காரணம், ஆலிம்கள் பொதுமக்களுக்கு கையை காட்டி இவன் சிந்திக்காதனால தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி என்று சொல்லி மறுமையில தப்பிக்கலாமா? அது முடியாது. அல்லாஹ் இதுக்கு தீர்ப்பு சொல்றான். என்ன தீர்ப்புன்னு சொன்னா, இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்று சொன்னா, முன்னாடி இருந்த சமுதாயத்தை மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவானாம். நரகத்துக்கு சேர்த்து அனுப்புவானா எல்லா மக்களையும். நரகவாசிகள் அனுப்பும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, நரகவாசிகள் அவங்களோடு இருந்த அந்த சகோதர சமுதாயத்தை திட்டிக்கிட்டே போவாங்களாம். அட இவங்களால தானே நாங்கள் நாசமா போனோம், இவங்களால தானே நாங்கள் வழிகேட்டுக்கு போனோம் என்று சொல்லி அவர்கள் அந்த முன்னோர்கள் எல்லாம் சபிச்சுக்கிட்டே நரகத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், இவனால தான் நீ கெட்ட, அதனால உனக்கு இந்த மாதிரி இருக்குது, உனக்கு இந்த தண்டனை, உனக்கு தண்டனை குறைவுன்னு எல்லாம் சொல்றானா? இவங்க பொதுமக்கள் சொல்லுவாங்க, இவனால நான் வழிகேட்டுக்கு போனேன், இவனுக்கு 2 மடங்கு தண்டனை கொடு என்று சொல்லுவார்கள். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்,
அல்லாஹ் சொல்லி காட்டுறான் கால, அல்லாஹ் சொல்கிறான் லிகுல்லின் லிஃபுன், லிகுல்லின் லிஃபுன், ரெண்டு பேருக்குமே 2 மடங்கு தண்டனை இருக்குது. வலாக்கின் லா யஅலமூன், இருந்தாலும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? யாருக்கும் தப்ப முடியாது. ஆலிம் தான் காரணம், பொதுமக்கள் தான் காரணம், அவனுக்கு 2 மடங்கு கொடு, இவனுக்கு 2 மடங்கு கொடு. அல்லாஹ்ட பார்வையில் 2 ஒன்று தான். ஆலிம் சொல்றதும் தப்பு தான். ஆலிம் இப்படி எல்லாம் அடிச்சுட்டா பொதுமக்களுக்கு அறிவு எங்க போச்சு? சிந்திக்க வேண்டியதானே? அதுக்கு அல்லாஹ் சொல்றா 2 பேருக்குமே டபுள் மடங்கு வேதனை இருக்குது, நரகத்துக்குள்ள போன்னு சொல்லி அல்லாஹ் மறுமையில் தண்டிப்பான் என்பதை அல்லாஹ் திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே யாரையும் கையை காட்டி மறுமையில தப்பிக்க முடியாது. அவனவன் சிந்தித்து செயல்பட்டால் தான் மறுமை வெற்றி கிடைக்கும். எனவே நரகத்துக்கு போறதுக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் பெருகுவதற்கு 2 தரப்பும் தான் காரணம். ஆலிம்களை மட்டும் குறை சொல்ல முடியாது, பொதுமக்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. 2 தரப்பு தான் காரணம் என்று கூறி இந்த தீர்ப்பை கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.